அந்த விதத்தில் பார்க்கடல் கடையப்பட்டதாக புராண செய்தியும் இந்த சுக்லபக்ஷத்துல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி என்று நடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி வேதங்களை அந்த 10 நாட்களும் ஓதி இறைவனை வணங்க வேண்டிய ஒரு நாளாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது. இவர்களுக்கு ரங்கநாதன் தன்னுடைய கிரீடத்தையே கொடுத்து இந்த கர்ணபத்திரம்னு சொல்லக்கூடிய காதணி, அதுதான் இருக்கும் கிரீடத்துக்கு கீழே, அது அந்த கர்ணபத்திரம்னு ரங்கநாதன் திருச்செவியில சாத்திக்கிறானி, அதை முழுக்க தன்னுடைய, அதாவது ராஜாங்கத்தை அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி சிவன் கோயில் கல்வெட்டுகள் பழதிலையும் சுவாமி மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை சொல்லும் போது ஆழ்வார்னு சொல்லுவாங்க. திருவிடைமருதூர் ஆழ்வார். ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அங்க அபிநயம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் இல்ல பெரியாழ்வாருடைய பாசுரம் அபிநயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பூச்சி காட்டுதல்னு ஒரு பதிகம். வந்தாவ முகம் காட்டாமல் திரும்பிக்கணும், அவன் கெஞ்சரப்பல பண்ணணும், வந்தவனுக்கு அவன் முகம் காட்டாம திரும்பிக்கிட்டா கோபம்னா அதுதான் ஊழல், அதுதான் கோபமா இருக்க முடியும்னு ஒரு ரசத்தை ஸ்ரீரங்கத்திலையும் ஆழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி, ஆண்டாள் அவதார தலமாக ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த 3 கோயில்கள்லையும் இன்னைக்கும் நடக்குது. ஆனா ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் 3000 பாசுரங்களும் அரையர்கள் மட்டும் விண்ணப்பம் பண்றதுன்னு ஏற்படும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் அன்னைக்கு இப்ப பெரியாழ்வார் பாசுரத்தை அரையர் பாடுறாங்கன்னா அவங்க பெரியாழ்வாராவே பாவிக்கப்படுவாங்க. சத்தம் போட்டு கேவி கேவி அழுது கண்ணை தொடச்சுக்கிட்டு விட்ட இடத்துல இருந்து எடுத்து மறுபடியும் வியாக்கியானத்தை தொடர்ந்து சொல்லி ஒன்றி போய் அப்படியே, அதுக்காகத்தான் திவ்ய பிரபந்தத்தை இந்த கலையில வச்சாங்க. கோயில் மகாஜனம்னு உங்களுக்கு பட்டம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அந்த சாட்டையை கீழே தரையில அடிச்சு அடிச்சே சத்தம் எழுப்பிக்கிட்டே போவாங்க. இவங்களுக்கு வழி பண்ணி உங்க கூட்டிட்டு போன உடனே அது ரொம்ப இவ்வளவு பெரிய நாத வினோத அரையர், மதியாத தெய்வங்கள் மணவாள பெருமாளரையர், கோயிலுடைய பெருமாளரையர், வரம் தரும் பெருமாளரையர்னு இப்படி 4 அருளப்பாடுகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நாயோட ஏன் இப்படி கம்பேர் பண்றாங்க? 2-3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, நாய்க்கு இருக்கிற அந்த விசுவாசம். ராமலட்சுமணருக்கு இந்த குழந்தைங்க விளையாடுற வில்லு, ஒரு 4 அம்பு, ஒரு அம்பராது மணி மாதிரி வச்சு அது பின்னாடி சொருகிக்கிட்டு, ஜட்டாயுக்கு என்ன அவர் உடுத்திட்டு இருக்கிற அந்த நல்ல ஒரு தகடி, பட்டு தகடி மாதிரி தடியா இருக்கும் அந்த துப்பட்டி, அதை இப்படி மேல போத்திக்கிட்டு அதை இப்படி 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 நடிச்சுக்கிட்டு வருவார் ஜட்டாயுக்கு. இறகு அது. அதுல தாயார் வருத்தப்படுற மாதிரி 11வது பாசுரம், பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள், பட்டு உடுத்திக்க மாட்டேங்கிறா, அப்படியே தூங்கி தூங்கி வழிஞ்சு விழறா, பாவை பேனாள் பொம்மை வச்சுட்டு விளையாட மாட்டேங்கிறா, பனி நெடுங் கண்ணீர் அரும்ப பள்ளி கொள்ளாள். கத்த ஆரம்பிச்சாலாம், பிடித்தெரியா வேறா விதிர் விதிரா மெய்சிலி ராக்கை மோவா, அப்படியே உடம்பெல்லாம் விதிர் விதிர்த்து ஆடி திரிச்சு தடால்னு கத்தி பேராயிரமுடையான் அப்படின்னு சொன்னாலாம். பேராயிரமுடையான் 1000 பேர் யாருக்கு இருக்கோ அவன் தான் இதை பண்ணினான். அந்த கடைசி ஒரு 10 பாசுரங்கள் ரொம்ப இமோஷனலா பாடி பூர்த்தி பண்ணுவார். அதுலதான் கடைசியில முடிக்கும் போது, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே. ஒரு 3 பேர் அவரை தூக்கிப்பாங்க. 2 பேர் பக்கத்துலயும் ஒருத்தர் மேலையுமா சாய்த்து கொண்டு அரையர் முன்னாடி நின்றுகிட்டு அந்த சூழ்விசும் பனிமுகில்ங்கிற பாசுரத்தை முழுக்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே போவார். அப்ப சத்திரம் சாமரம் முன்னாடி தீபம் தீர்த்த விட்டுக்கிட்டே போறது, மணி அடித்து கொண்டு மோட்சத்துக்கு ஆழ்வார் போறார். திருமாமணி மண்டபம் தான் நம்பெருமாள் இருக்கிறார், அதுதான் வைகுண்டம். ஆழ்வார் இப்ப அந்த கதியில போறார். அந்த 10 பாசுரத்தை முழுக்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே போய் அவன் அந்த திருமாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு இடத்துல கொண்டு போய் அங்க திருமாமணி மண்டபத்தை சேர்த்துருவாங்க. கடைசி 10 பாசுரம், இந்த முனியே நான்முகனேன்னு ஆரம்பிக்கிற அந்த பரபிரம்மத்தினுடைய அனுபவத்துக்கு ஆழ்வாரை நேரா கொண்டு போய் பெருமாளுடைய திருவடிக்கு நடுவுல தலையை பதிச்சு சாச்சிருவாங்க.
ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மார்கழி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களில் நடைபெறும் ஒரு சில உற்சவங்களை பற்றி பேசுவதற்கு இன்று நம்மிடையே முனைவர் தர்மயாதீன புலவர் திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மது. வணக்கம். வணக்கம் ஐயா. மார்கழி மாதம் நிறைய பெருமாள் கோயிலில் ராப்பத்து பகல் பத்து அப்படின்னு ஒரு 10 நாள் உற்சவம் கொண்டாடுறாங்க. எல்லா வைணவ கோயில்லையும் அது நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட தாற்பயம் என்ன? இது எப்போ ஆரம்பிச்சது? கிட்டத்தட்ட எல்லா வைணவ கோயில்லையும் திருவரங்கம் தொடங்கி முக்கிய திருத்தலங்கள் எல்லாத்துலேயும் நடந்துடும். சின்ன கோயில்களில் கூட முடிந்த அளவு இதை வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு மரபை பார்க்கிறோம். இந்த உற்சவத்துக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தா ஆகமங்கள்ல இருந்து இதுக்கான குறிப்பு இருப்பதாக பெரியவர்கள் சொல்லி கேள்வி. பாஞ்சராத்திர ஆகமம் மோக்ஷோத்சவம் என்ற பேரில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று தொடங்கி 10 நாட்கள் ஒரு வடக்கு பார்த்து ஒரு துவாரம் ஒன்றை அமைத்து ஒரு கதவு மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பெருமானுடைய திருவுருவை அந்த துவாரத்தின் வழியே எழுந்துருள பண்ணி ஒரு அலங்காரம் பண்ணப்பட்ட மண்டபத்தில் எழுந்துருள பண்ணி வேதகோஷம் 10 நாட்களும் கேட்கும்படியாக செய்து இந்த உற்சவத்தை நடத்தும்படியான குறிப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக வேதசாரமாக கொள்ளப்படும் கிருஷ்ணயஜுர் வேதத்தினுடைய பகுதி 82 பகுதிகளாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த பாகங்களை 10 நாட்களும் பிரித்து பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு மரபு, அதை அனுசரித்து இந்த உற்சவம் ஏற்பாடாகி நடந்திருக்கு. மோக்ஷோத்சவம்னே இதுக்கு பேர் வைத்து பண்றாங்க. நாம இதுக்கு முன்னாடி பண்ணின அந்த கைசிக நாடகம் குறித்த ஒரு நேர்காணல்ல இந்த பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சி அதோடு தொடர்புபடுத்தி இந்த பிரதோஷ காலம் அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தோம். இந்த பிரதோஷ விரதத்தை சைவர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாருக்குமே அதை எப்படி ஏத்துக்கிறோங்கிறதெல்லாம் அந்த விதத்துல இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று பார்க்கடல் கடைந்த அந்த சம்பவம் நடந்ததாக கொள்ளப்படுகிறது. ஏன்னா கார்த்திகை மாசம் வரையிலும் திருமால் உறங்கக்கூடிய காலம் என்றும் கார்த்திகை மாத ஏகாதசியில தான் அவர் விழிக்கிறாருங்கிற கணக்கொன்று உண்டு. அந்த அடிப்படையிலே தேவர்கள்லாம் போய் அவர்கிட்ட கேட்டபோது அடுத்த ஏகாதசி அன்று திருப்பார்க்கடல் கடையப்பட்டதாகவும் தேவர்கள் இந்த அமிர்தத்தை போய் முக்கியமானதாக நினைத்து மரணமற்ற வாழ்க்கையை தரக்கூடிய அதை யாசித்து பெற்று திருமாலே அமிர்தமாக இருக்க அவரை விட்டுட்டாங்களேங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆழ்வார்கள் நிறைய இடங்கள்ல பாடக்கூடிய பகுதிகள் எல்லாமே வரும். அப்படி இருக்க இந்த நிகழ்ச்சி இந்த பார்க்கடலை கடைந்து மரணமற்றதாகிற பெருவாழ்வை தந்த ஒரு நாளாக இந்த நாளை கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிறோம். அதனால்தான் ஏகாதசி திதியை நாம் ரொம்ப முக்கியமா கொண்டாடி அன்றைய தினம் உண்ணாமல் உறங்காமல் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதனால நாமும் அந்த விரதத்தை அப்படியே அனுஷ்டித்து அதனுடைய முடிவுல தான் இன்னைக்கு அதுல இருந்து இந்த ஆலகால விஷம் புறப்பட்டு வந்ததுன்னு சொல்லி துவாதசி அன்னைக்கு விடியற் காத்தால வேளையில ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தரக்கூடியதான பட்சணங்கள் எல்லாம் பக்குவம் பண்ணி நெல்லிக்காய் கீரை அது எல்லாமே அகத்தி கீரை இது எல்லாமே 100 ஆயுசுக்கு தரக்கூடியது. நெல்லிக்காய் எல்லாம் அமிர்த சஞ்சீவினினே சொல்லப்படுது. அந்த மாதிரியான பலகாரங்கள் எல்லாம் பண்ணி அன்றைக்கு உண்பதும் அப்படி வந்த அந்த விஷத்தை சிவபெருமான் பானம் பண்ணினதுனால அடுத்த நாள் 13ஆம் நாள் திதியாக இருக்கக்கூடிய திரையோதசியில பிரதோஷ காலம்னு சொல்லி அந்த உற்சவத்தையும் அடுத்த நாள் அம்பிகை சுவாமியினுடைய கழுத்தை நிறுத்தி அந்த விஷத்தை அங்கேயே கட்டித்து போகும்படியாக செய்து அடுத்த நாளை சிவராத்திரி சதுர்தசி திதியை சிவராத்திரியாகவும் எடுத்துக்கிறோம். அதனால்தான் இந்த கணக்கிலேயே பாத்தீங்கன்னா மார்கழி ஏகாதசி வந்துடும். தை மாதத்துல இந்த மீதி காரியங்கள்லாம் நடந்து மாசியில வரக்கூடிய சதுர்தசியை சிவராத்திரியா எடுத்துக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே அப்படியே பார்க்கிறோம். அந்த விதத்தில் பார்க்கடல் கடையப்பட்டதாக புராண செய்தியும் இந்த சுக்லபக்ஷத்துல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி என்று நடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி வேதங்களை அந்த 10 நாட்களும் ஓதி இறைவனை வணங்க வேண்டிய ஒரு நாளாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது. இது இப்படி இருந்து வந்த காலத்தில் வைணவ ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஆழ்வார்கள் காலத்திலே 12 ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார்னு தொடங்கி அதுல தலையாய நிலையில இருந்தவர் நம்மாழ்வார். மற்ற ஆழ்வார்கள் அத்தனை பேரும் நம்மாழ்வாருடைய அங்கங்கள் என்றே சொல்லுவார்கள். அந்த இடத்துல சரீரி பாவத்திலேயே மற்ற ஆழ்வார்களையும் நம்மாழ்வாரோடு பொருத்தி பார்க்கிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய 1102 பாசுரங்கள் கொண்ட ஒரு நூல், அதை சாமவேதத்தினுடைய சாரமாக கொள்ளுவார்கள். நம்மாழ்வார் 4 சாமவேதம்னு குறிப்பாவே சொல்லிடுறாங்க. திராவிட வேத சாகரம்னு அதற்கு பேர் வைக்கிறாங்க ஆச்சாரியர்கள். தமிழ் மறை அது. நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் பாடுறார். 4ஐயும் 4 வேதத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதுல மீதி 3 பிரபந்தங்களும் இயற்பாவாக வரும். இசை கூட்ட முடியாததுக்கு தாளகதிக்கு நிற்காமல் இயல்பாவாக விருத்தப்பாவாக எல்லாம் வரும். அந்த இது ஒண்ணு மட்டும் இசைப்பாவாக, இது இசைப்பா, இது திருவாய்மொழியில வரக்கூடிய பகுதி தான் கங்குலும் பகலும், அது இசைப்பா. அது 10 தலைப்புகள்ல
ஒவ்வொரு தலைப்பிற்கு கீழையும் 100 பாசுரங்கள் 110 பாசுரங்கள் கணக்குல 1102 பாசுரங்கள் முழுவதுமாக இந்த திருவாய்மொழி. இதுக்கு அவருடைய காலத்திற்கு பிறகு திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாரோடு இந்த ஆழ்வார்கள் கால கணக்கு நிறைவடைகிறது. அந்த திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்திற்கு எழுந்தருளிற காலத்துல நம்பெருமாளுக்கு இந்த மோக்ஷோத்சவம்னு சொல்லப்படுற இந்த வைபவம் நடந்து வந்ததாகவும், அப்போ வடமொழி வேதத்தை அந்த 10 நாட்களும் திருமால் கேட்பது போலவே ஷடகோபர் நம்மாழ்வார் பாடியருளிய தமிழ்மறையாகிற இந்த 1102 பாசுரங்களையும் நாளொன்றிற்கு 100 பாசுரமாக 10 நாட்கள் திருச்செவி சாய்த்தருளனும்னு அவர் வேண்டி கேட்டுக்கொண்டார்னு சொல்லப்படுகிறது. திருமங்கை மன்னன் எடுத்த முன்னெடுப்பு முதல்ல இதை ஆரம்பிச்சு வச்சவர் அவராகத்தான் பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல திருமங்கை ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரம் கார்த்திகையில் கார்த்திகை நாள். அது கார்த்திகை தீபத்தை ஒட்டித்தான் வரும். கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கு நம்பெருமாளிடத்தே திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி இதை விண்ணப்பமாக வைக்கிறார். அடுத்து வரக்கூடிய கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த ஒரு மாசத்துல மார்கழி ஏகாதசி திருநாள் வந்துடும். அந்த திருநாளுக்கு நீங்கள் நம்மாழ்வாருக்கு ஓலை அனுப்பி ஆழ்வார் திருநகரியிலிருந்து அவரை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து திருவரங்கத்திலே 10 நாள் அவர் எழுந்தருளி இருந்து தேவரீர் வடமொழி வேதம் கேட்டருளக்கூடிய அந்த 10 நாட்களும் தென்மறையாகிற இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களையும் சேர்த்து கேட்கணும்னு சொல்லி இவர் விண்ணப்பம் பண்ணதாகவும், நம்பெருமாள் அதனால் அதை செய்கிறோம்னு வார்த்தை கொடுத்து உடனடியாக ஓலை எழுதி நம்மாழ்வாருக்கு ஓலை எழுதி ஆழ்வார் திருநகரிக்கு எழுதி, அப்போ ஸ்ரீரங்கத்திலே இந்த எல்லா ஆழ்வாருடைய திருமேனி எல்லாம் எழுந்தருள பண்ணாத காலம். ஆழ்வார் அவதாரம் தலமாகிற திருநெல்வேலி தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு ஒரு ஓலை அனுப்பினாராம் நம்பெருமாள். ஓலையோடு மட்டும் அனுப்பாமல் தன்னை சுமந்து கொண்டு சென்ற ஸ்ரீபாதம் தாங்கிகளையும் அங்கேயே அவரை எழுந்துருளை பண்ண சொல்லிட்டு வெளிமண்டபத்திலே எழுந்துருளை பண்ண சொல்லிட்டு உடனடியாக புறப்பட்டு போய் திருக்குருகூருக்கு போய் நம் ஷடகோபனை அழைத்து வாரும்னு உத்தரவு கொடுத்து பல்லக்கோடு அனுப்பி வைத்தார்னு சொல்லப்படுது. அதை அனுசரித்து இன்னைக்கும் நம்மாழ்வாருக்கு ஓலை கொடுக்கிற வைபவமும் நம்பெருமாளை ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளை முழுக்க உள்ள கொண்டு போகாம ஜெயவிஜயாள் வாசல்ல எழுந்துருளை பண்ணிடுவாங்க. அங்கிருந்து அவரை களைந்து ஜெயவிஜயாள் வாசல் கடந்து எழுந்துருளை பண்ணிடுவாங்க. அங்கிருந்து களைந்து அவரை உள்ளே கைத்தல சேவையில அர்ச்சக சுவாமிகள் எழுந்துருளை பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா ஸ்ரீபாந்தாங்களுக்குலாம் உத்தரவானதுனால அவங்க உடனே அப்படியே வச்சுட்டு புறப்பட்டு போயிடுறதாகவும், நம்பெருமாளை கைத்தலத்துல அன்னைக்கு கொண்டு போய் திருப்பி ஆஸ்தானத்துல எழுந்துருளை பண்ணுவாங்க அர்ச்சகர்கள். அந்த திருக்கைத்தல சேவையெல்லாம் ரொம்ப விசேஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி திருமங்கை ஆழ்வார் தொடங்கி வைத்ததாக சொல்லப்படும் வைபவம் இந்த திருவாய்மொழி திருநாள்னு சொல்லப்படுற ஏகாதசி தொடங்கி பண்ணக்கூடிய 10 நாட்கள் நடைபெறக்கூடிய திருநாள். இதைத்தான் ராப்பத்துங்கிற கணக்குல எடுத்துக்கிறோம். இது திருமங்கை ஆழ்வாருடைய நிர்வாகம். ஆழ்வார்கள் காலம் முடிந்து திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எல்லாம் சில காலம் வழக்கில் இல்லாமல் போக காட்டுமன்னார்குடியில் அவதாரம் பண்ணின நாதமுனிகள் 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் அவதாரம் பண்ணினவர். அவருடைய முயற்சியினாலே ஆழ்வார் திருநகரிக்கு போய் யோகத்திலே எல்லாம் இருந்து 4000 பாசுரங்களையும் மீட்டு கொண்டு வந்து அந்த 4000ஐ ஒரு 3000ஐ இசைப்பாவாகவும் எஞ்சிய 1000 பாசுரங்களை இயற்பா அப்படின்னு பிரிக்கிறார். அந்த 3000த்துக்குள்ளே ஒரு 1000 திருவாய்மொழி, மீதி இருக்கிற 2000 பாசுரங்கள் எல்லாம் திருமொழின்னு சொல்லுவாங்க. பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி, குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி, இது மாதிரி எல்லாம் திருமொழிகளாகவே வரும். ஒரு 1084 பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் பாடிய பெரிய திருமொழி. இப்படி ஒரு 2000 பாசுரங்கள் திருமொழியாகவும் ஒரு 1000 சொச்சம் பாசுரங்கள் திருவாய்மொழியாகவும் பிரித்து 3000 பாசுரங்களை தொகுத்துட்டு ஒரு 1000ஐ இயற்பான்னு சேர்த்துடுறார். இப்போ நாதமுனிகள் காலத்திலே இந்த ஏகாதசி தொடங்கி நடந்து திருவாய்மொழி பாசுரங்களை நாளொன்றுக்கு 100 பாசுரம் விகிதமாக 1100 பாசுரங்களையும் கேட்கக்கூடிய மரபிலே அவர் ஒரு ஏற்பாடு செய்து அந்த ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்கள், அந்த 10 நாட்கள்ல எஞ்சி இருக்கிற 2000 இசைப்பா பாசுரங்களையும் செவிலே பெருமாள் திருச்செவி சாய்க்கும்படியாக ஒரு நாளுக்கு 200 சொச்சம் பாசுரங்கள்னு கணக்கு வைத்துக் கொண்டு திருப்பல்லாண்டு தொடங்கி அந்த 10 பாசுரங்களை பிரதமையிலிருந்து தசமி திதி வரையில், அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து தசமி வரையில் 10 நாட்கள், 10 நாள் முன்னாடி முந்தைய நாள் வரையில், வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி தசமி நாள், அந்த திதி வரையிலும் 10 நாட்கள் இந்த 2000 பாசுரங்களை நாளொன்னுக்கு ஒரு 180-200 பாசுரங்கள் விகிதமா பாராயணம் பண்ணி பூர்த்தி செய்து அடுத்த நாள் ஏகாதசி அன்று காலையிலே ஆகமங்கள் சொல்லியிருக்கா மாதிரி வடக்கு திசையை பார்த்து ஒரு துவாரம் அமைத்து திருமாலை அலங்காரம் பண்ணி அதன் வழியே எழுந்தருள பண்ணி அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு பெரிய மண்டபத்திலே அவரை வைத்து சொர்க்கவாசல் வைகுண்ட வாசல்னு சொல்லக்கூடிய அந்த வாசல் இது, அதன் வழியே அவர் வந்து எழுந்தருள பண்ணி ஆழ்வாருடைய பாசுரங்களை அவர் 10 நாட்களும் திருச்செவி சாய்ப்பதாக ஒரு ஏற்பாடை செய்து இப்படி ஒரு 10 நாள் அப்படி ஒரு 10 நாள்னு 20 நாட்கள். இதுல பகல் 10ன்னு சொல்றதுக்கு காரணம், ஸ்ரீரங்கத்திலே இந்த திருநாள் பகல் 10ன்னு சொல்லக்கூடிய திருநாள் கார்த்தாலேயே பெருமாள் புறப்பட்டுடுவார் உற்சவத்தில். ஏன்னா இப்ப மன்னார்குடி மாதிரி இடத்துல நான் பார்த்திருக்கேன், அது
ஈவினிங் தான் பண்ணுவாங்க அதையுமே. அது வந்து ஆனா சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி தொடங்கிடுவாங்க, பண்ணிடுவாங்க. இங்க இப்ப பெரும்பான்மை கோயில்கள்ல சாயங்காலம் ஒரு 4 மணி போல 3:30-4 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மணி போல. ஸ்ரீரங்கத்துல சம்பெருமாள் புறப்பாடுனா அவ்வளவு சுலபத்துல நடக்காது. அதனால அவர் புறப்பட்டு பகல் பத்துக்கு ஒரு மண்டபம் இருக்கு. அது வந்து முதல் 2ஆம் திருச்சுற்றிலேயே இருக்கக்கூடிய மண்டபம், அர்ஜுன மண்டபம் சொல்லுவாங்க. அங்கதான் பகல் பத்து திருநாள் நடக்கும். அந்த 10 நாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்துடுறதுக்கு அவர் மதியமே புறப்பட்டு அங்க போய் கார்த்தாலேயே ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு 3-4 மணிக்குள்ள முடிஞ்சிடும் ஸ்ரீரங்கத்துல. மற்ற கோயில்கள்ல அத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மணிக்குள்ள பூர்த்தி பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கத்துல அதனால இது பகல் பத்துன்னும். ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசியிலேருந்து தொடங்கக்கூடிய உற்சவம் புறப்பாடு அதே திட்டத்துக்கு புறப்பட்டுடுவார். ஆனா ஆயிரங்கால் மண்டபம் தான் ராப்பத்து நடக்கக்கூடிய மண்டபம். அங்கே சென்று சேர்வதற்கு பல மணி நேரம் பிடிக்கும். வழிநடை உபயங்கள் எல்லாம் கண்டருளி, ஸ்தோத்திர பாடம் திருச்செவி சாய்த்து கொண்டே மணல் வெளியில பத்தி உலா எல்லாம் கண்டருளி மெதுவா எழுந்தருளி அங்க போய் சேருவார். அதற்கே சாயங்காலம் போல ஆயிடும். ஒரு 3 மணி சுமாருக்கெல்லாம் போயிடுவார். 3-4 மணி ஆயிடும். அதற்கப்புறமாக தொடங்கி 6 மணி 7 மணிக்கு மேல தொடங்கி 9-10 மணி வரையிலுமாக நடப்பதனால இதை ராப்பத்துன்னு, இப்படி பகல் பத்து ராப்பத்துன்னு 20 நாளைக்கு ஒரு கணக்கு. எஞ்சி இருக்கிற 1000 பாசுரங்கள், ஏன்னா இதுல 2000 பாசுரம் பகல் பத்துல திருமொழி, 1000 பாசுரம் ராப்பத்துல திருவாய்மொழி. மீதி இருக்கிற 1000 பாசுரங்களை 21ஆவது நாள் இயற்பான்னு சொல்லி அந்த நாளை இயற்பா சாத்து முறைன்னு சொல்லுவாங்க. எதனால இயற்பான்னு சொல்றோம்? பாவகைகள்ல தமிழ் இலக்கியத்துல, தமிழ் இலக்கண மரபுல நமக்கு பாவகைகள்ல தாளகதிக்கு நிற்கக்கூடியது பெரும்பாலும் விருத்த கலிவிருத்தமா கலித்துறையில வரக்கூடியதெல்லாம் தாளத்துக்கு நிற்கும். வெண்பா, விருத்தப்பா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியான தாளத்துக்கு நிற்காது. அதனால்தான் இப்போ திருமுறைகள்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா விருத்தப்பாக்களை எப்பயுமே விருத்தமா தான் பாடுவாங்க. தாளத்துக்கு அதை பிடிச்சு எடுக்க முடியாது. அதனால அத இயற்பான்னு சொல்லிடுறது. அந்த இயலாக இருக்கக்கூடிய 1000 பாசுரங்களை தனியா கடைசி நாள் அதை பாராயணம் மாதிரி பண்ணி பூர்த்தி பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 21 நாட்களுக்குள்ள 4000 பாசுரங்களையும் முழுமையாக பாராயணம் செய்யக்கூடிய ஒரு காலம் போலே இது அமைகிறது. இந்த திருநாளுக்கு அத்தியன உற்சவம்ங்கிறது தான் பேர். ஏன்னா திருவத்தியன உற்சவம்னு சொல்லுவாங்க. அத்தியனம்னா படிக்க தொடங்குவது. அப்ப படிப்பை எப்ப நிப்பாட்டினாங்கன்னு கேட்டா கார்த்திகை அன்னைக்கு திவ்ய பிரபந்த பாராயணத்தை நிப்பாட்டிடுவாங்க. கார்த்திகை திருமங்கை மன்னன் திருநக்ஷத்திரம் தவிர கார்த்திகை தீபமும் பெரும்பாலும் அதை ஒட்டி வரும், ஒரு நாள் முன்ன பின்ன வரும். அதோட அதை பூர்த்தி பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதும் திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, பிற்கால ஆச்சாரியர்கள் எழுதியருடைய மனவாள மாமனிகள் பண்ணின உபதேச ரத்ன மாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, இந்த மாதிரியான பிரபந்தங்களை தான் பாராயணம் பண்ணி அடுத்த இருக்கக்கூடிய மீதி சொச்ச காலங்களை முழுவதுமாக அனத்தியனம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபந்தங்களை பாராயணம் செய்யக்கூடாததான ஒரு காலமாக வைக்கிறார்கள். அடுத்த ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி சிவாலயங்கள்ல இந்த மாதிரி இருக்கா? சிவாலயங்கள்ல இதே மார்கழியில நடக்கக்கூடிய மார்கழி திருவாதிரை திருநாள் ஆருத்ரா தரிசனம் இருக்கு இல்லையா, அது வந்து 10 நாள் விழாவாக கொடியேறி நடக்கும். தில்லையில திருவாரூர்ல எல்லாம் கொடியேறி 10 நாட்கள், 10ஆவது நாள் ஆருத்ரா தரிசனம். அந்த கொடியேறி நடக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் மற்றைய திருமுறைகளை பாராயணம் செய்யாது, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மட்டுமே விண்ணப்பம் பண்ணுவாங்க. இதே மாதிரி அங்கேயும் அதே மாதிரி தான். அதுவும் இதே தான் திருமுறை கோயில்னு சொல்லுவோம். இந்த திருமுறை சுவடிகள் நூல்களை எல்லாம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்புல தான் எழுந்துருளை பண்ணியிருப்பாங்க. கோயில்கள்ல நடராஜ பெருமான் சன்னதியில நீங்க பார்க்கலாம், சுவாமிக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி பேழை மாதிரி வைத்து அதன் உள்ளே புஸ்தகங்கள்லாம் இருக்கும். அதை காப்பு சேர்க்கிறதுன்னு சொல்லி சாத்திடுவாங்க. அடுத்த அந்த 10 நாட்கள் எதுவும் பாராயணம் பண்ணாமல் முடித்து ஆருத்ரா தரிசனத்தன்றைக்கு காலையிலிருந்து தொடங்கி பாராயணம் பண்றது, எங்க விட்டோமோ அந்த இடத்துல இருந்து தொடங்கி கிரமமா பாராயணம் பண்ணக்கூடிய மரபு உண்டு. பெரும்பான்மை கோயில்கள்லையும் மடங்கள்லையும் அது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பகல் பத்து ராப்பத்து நடக்கும்போது ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் பண்றாங்களான்னு தெரியல, ஒரு ப்ளூ கலர்ல இல்லைன்னா நீல கலர்ல ஒரு தொப்பி மாதிரி வச்சுன்னு அதுல வந்து அபிநயம் எல்லாம் பண்ணி நடிக்கிற மாதிரி அரையர் சேவை அப்படின்னு போனாங்க. அரையர் சேவை, இந்த வழக்கம் பெருமாள் கோயில்களில் யார் கொண்டு வந்தது? இது எவ்வளவு வருடங்களா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்குன்னு ஏதாவது ஒரு தனி மரபு இருக்கா? நல்லாவே இருக்கு. அரையர் சேவைன்னு சொன்னா திவ்ய பிரபந்த பாசுரங்களை இசை கூட்டி விண்ணப்பம் பண்ணக்கூடிய மரபு. திவ்ய பிரபந்த பாசுரங்களை தான் பண்றாங்க. அது மட்டும்தான். இந்த 3000 இசைப்பா பாடல்கள் மட்டும்தான் அரையர் சேவையில கொண்டு வர முடியும். ஏன்னா தாளம் தட்டி நிக்கணும்னு சொன்னீங்க. அந்த 3000 பாசுரங்களுக்கு தான் அரையர் சேவை. அரையர்னு சொன்னா அரசன், மகாராஜா. இசைக்கு இவர்கள் அரசர்கள், அதனால அரசர்கள், இசை அரசர்களாக இருப்பதனாலே அவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம், அவர்கள் செய்து வைக்கக்கூடிய சேவை, அதனாலே அரையர் சேவைன்னு ஒரு அர்த்தம். அது இடைநரகரம் போட்டா. வல்லிநரகரம் போட்டோம்னா அறைதல் அப்படின்னா சொல்லுவது, பறைதல், அறைதல்ங்கிறதுக்கு. அதனால இவர்கள் இறைவன் முன்பாக அந்த பாசுரங்களை சொல்லி இந்த கைங்கரியத்தை செய்யறதுனால அரையர் சேவைன்னு சொல்றாங்க பெரும்பான்மை. ஆனா இப்போ இடைநரகரம் தான்
எழுதுறாங்க, அச்சிலையும் சரி எழுதும் போதும். ஆனா வல்லினரகரமும் பழைய காலத்துல எழுதிட்டு இருந்ததுக்கான சில சான்றுகள் கிடைக்குது. அந்த விதத்தில் இசைக்கு அரசர்கள், அரங்கநாதன் கானாமிருதம்னு திருவரங்கநாதனை சொல்லுவார்கள். இசைக்கு அவர் மயங்கிடுவார், எது விட்டாலும் இசைக்கு அவர் மயங்கிடுவாருங்கிறதுனால இவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏத்தம். எந்த அளவுக்குன்னா, இறைவன் முன்பாக சாதாரணமாக நாம தலைக்கு எந்த கவசமும் அணிந்து செல்லக்கூடாதுன்னு விதி இருக்கு. நாம ஒரு அரசனே போனா கூட கிரீடத்தை அணிந்திருக்க கூடாதுன்னு ஒரு விதி உண்டு. இங்க இவர்களுக்கு ரங்கநாதன் தன்னுடைய கிரீடத்தையே கொடுத்து, இந்த கர்ணபத்திரம்னு சொல்லக்கூடிய காதணி, அதுதான் இருக்கும் அந்த கிரீடத்துல கீழே, அது அந்த கர்ணபத்திரம்னு ரங்கநாதன் திருச்செவியில சாத்திக்கிறாணி, அதை முழுக்க தன்னுடைய, அதாவது ராஜாங்கத்தை அவங்க கிட்ட கொடுக்கற மாதிரி அப்படிதான் ஐதீகம் சொல்லப்படுகிறது. ஏன்னா இது எங்க தொடங்குதுன்னா, திருமங்கை ஆழ்வாரே இசை கூட்டி விண்ணப்பம் பண்றார், அவர் காலத்திலேயே இசை கூட்டி விண்ணப்பம் எல்லாம் பண்றார். ஆனா இது இந்த அமைப்புக்கு இந்த ஒரு மரபுன்னு ஏற்பட்டது நாதமுனிகளாலே தான். அவர் கீழே சொன்னபடியே அவர் ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வார்கிட்ட இருந்து அந்த பாசுரங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்த அந்த பாசுரங்கள் மக்களிடையே பிரபல்யப்படணும், மீண்டும் ஒரு முறை இது வழக்கொழிந்து போகக்கூடாதுங்கிற பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு தன்னுடைய மருமக்கன்மார் 2 பேருக்கு இந்த பாசுரங்களை இசை கூட்டி விண்ணப்பம் செய்யவும், பாசுரங்களுக்கு ஒரு கூத்து மரபிலே, பழந்தமிழ் கூத்து மரபிலே அபிநயம் பிடித்து அதனுடைய பொருளை காண்பித்து கொடுக்கவும், அதனுடைய ஆழ்பொருளை உரையாக சொல்லுவதற்கும்னு இப்படி 3 கலைகளையும் ஒருங்கிணைந்து இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை பிரபல்யப்படுத்த பார்க்கிறார் திருமங்கை ஆழ்வார். நாதமுனிகள் அவர் ஆழ்வார்கிட்டே இந்த பாசுரங்களை எல்லாம் பெற்ற பிறகு இசை கூட்டி அபிநயம் பண்ணி அதனுடைய ஆழ்பொருளாக இருக்கக்கூடியது உரைநடையாக அந்த பொருளையும் சொல்றதுன்னு இப்படி 3 கலைகளையும், அதுல இயற்தமிழ் வந்துடும், பாசுரங்களுடைய உரை இயற்தமிழாக இருக்கும். இசை கூட்டி விண்ணப்பம் பண்றதுனாலே அதுல இசைத்தமிழ் வந்துடுது. அபிநயங்கள்லாம் பண்றதுனால, கூத்து மரபு வர்றதுனால நாடக தமிழுமாக இப்படி இயலிசை நாடகம் முத்தமிழும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு உன்னதமான கலையாக அதை வடிவமைத்து அதை அரங்கநாதன் முன்பாக அவர் விண்ணப்பம் பண்றார். தன் மருமக்கன்மார்களை கொண்டு மேலை அகத்தாழ்வான் கீழே அகத்தாழ்வான் அவர்களுக்கு பெயரை குரு பரம்பரை நூல்கள் சொல்லுகிறது. மருமக்கள் 2 பேர், அவங்களுடைய பெயரை குரு பரம்பரை நூல்கள் சொல்லுகிறது. அவங்க 2 பேரையும் கொண்டு ரங்கநாதன் முன்னாடி செய்த போது மேலை அகத்து ஆழ்வான் கீழே அகத்து ஆழ்வான். மேலை அகத்துனா மேற்குல இருக்க வீடு, இது கீழே இருக்கக்கூடிய வீடு. அந்த 2 பேருடைய வம்சத்துல வந்தவர்களாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி முதலிய தலங்கள்ல இருக்கக்கூடிய அரையர்கள் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த லீனியேஜ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இது சுமாரா ஒரு 1000 வருஷத்திய கலை. அவர்களுக்கு விண்ணப்பம் செய்வார். ஏன்னா விண்ணப்பம் பண்றதுனால இறைவன் முன்பாக தம்பிரான்மார், அரசர்களாகவே அறியப்படுவதனால தம்பிரான்மார், இந்த மாதிரி சில விசேஷ பட்டங்கள்ல உரை நூல்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் பார்க்க முடியுது. தம்பிரான்னா தலைவர்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரியுது. அது ஒரு 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 குறிப்பிட்ட பதவிக்கான ஒரு பேர், அவ்வளவுதான். இதுல சைவம் வைணவத்துக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப நாயனாருங்கிற பதம் வைணவத்திலுமே எடுத்து ஆடுறாங்க. அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னே ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆச்சாரியர் இருக்கார். அதனால இதுல நமக்கு பேதம் இல்லை. சிவன் கோயில் கல்வெட்டுகள் பழதுலையும் சுவாமி மூலஸ்தானத்துல இருக்கிற சுவாமியை சொல்லும் போது ஆழ்வார்னு சொல்லுவாங்க. திருவிடைமருதூர் ஆழ்வார் சுவாமியை சொல்லும் போது அந்த பேரையே அப்படியே இட்டு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதனால இது ஸ்பெசிபிக்கா வைணவ சைவ இது பொதுவான தமிழ் சொல், அவ்வளவு. ஆழ்வார் ஆச்சரியமான செய்தி கல்வெட்டுகள்ல பயின்று வருகிறது. அந்த விதத்துல இங்கே இப்போ இந்த 2 பேரையும் கொண்டு ரங்கநாதன் முன்பாக போய் அதை அபிநயம் பண்ணி காண்பித்த போது ரங்கநாதன் மனமும் தான் அணிந்திருந்த மாலை, பரிவட்டம், சந்தனம், தாம்பூலம் இதையெல்லாம் பரிசாக கொடுத்து தன்னுடைய சேனையில ஒருத்தராக அவர்களையும் வைத்துக் கொண்டு திருவரங்கத்திலே திவ்ய பிரபந்த விண்ணப்பம் இவர்கள் தாளம் தட்டி இசை பாடி செய்தால்தான் மரபுங்கிற மாதிரி ஒரு நிர்வாகத்துக்கு வந்துடுது. அது அதே 10ஆம் நூற்றாண்டிலே நாதமுனிகள்லேருந்து கொஞ்ச காலத்திலேயே எழுந்தருளி இருந்த ஒரு 100 ஆண்டு கழித்து எழுந்தருளி இருந்த ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றில் அரையர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக இருக்க பார்க்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருந்த ராமானுஜரை அங்கிருந்து பிரித்து திருவரங்கத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே அரையர் சுவாமிகள் தான் போய் அதெல்லாம் பண்றாரு. அது மாதிரி முக்கியமான பங்களிப்பு அவர்களுடையது கால ஓட்டத்துல நிறையவே கிடைக்குது. ஒரு 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து திருவரங்கத்துல கல்வெட்டுகள் கிடைக்கக்கூடிய காலத்திலிருந்து தம்பிரான்மார்கள் விண்ணப்பம் செய்வார்களை பற்றிய செய்திகள் வருது. எந்தெந்த காலத்துல என்ன பாசுரங்கள் விண்ணப்பம் பண்ணினாங்க, அதுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த மரியாதைகள் என்ன, பிரசாத வகைகள் என்ன பங்கு அவர்களுக்கு, கோயிலிருந்து நெல் வகைகள் எப்படி பிரித்து கொடுக்கப்பட்டது, இது மாதிரியான நிறைய செய்திகள் அவர்களை முன்னிட்டு நமக்கு கிடைக்க வருது. சில கல்வெட்டுகள்ல குறிப்பா இந்த நாள்ல இந்த பதிகம் விண்ணப்பம் பண்ணதுக்கு கூட குறிப்புகள் கிடைக்குது. இதெல்லாம் ராமானுஜர் ஒழுங்குபடுத்தினதா இல்லைனாக்கா ராமானுஜருக்கு முன்னாடி நாதமுனிகள் முதல்ல இதெல்லாம் பிரிக்கிறார். இப்ப 40 பகல் 10 கொண்டு வந்ததே நாதமுனிகள். அப்போல இருந்து இந்த கலை நடந்து வர பார்க்கிறோம். காலங்கள்ல இது மெருகேறி இருக்கு. ராமானுஜருடைய காலத்திலேயே சில உரை நூல்கள்ல அரையர் செய்யற அபிநயத்திற்கு
ராமானுஜருடைய சிஷ்யராக இருந்த எம்பாருங்கிறவர் அதுல ஒரு சில சஜஷன்ஸ் மாதிரி கொடுத்து இது இன்னும் ரசமா இருக்குமே அப்படின்னு சொல்லி இம்ப்ரோவைசேஷனுக்கெல்லாம் ஸ்கோப் கொடுத்ததாகவும் அது அரையர் அப்படியே வாங்கி கொண்டதாக எல்லாம் நிறைய செய்திகள் உரை நூல்கள்ல நமக்கு கிடைக்குது. அவர் முன்பாகவே அவரே இருக்கும் போதே அது அந்த குறிப்பிட்ட ஐதிகத்தை சொல்லும் போது ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அங்க அபிநயம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் இல்ல பெரியாழ்வாருடைய பாசுரம் அபிநயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பூச்சி காட்டுதல்னு ஒரு பதிகம். கண்ணன் வந்து குழந்தைங்களை எல்லாம் கூட்டி உட்காந்து வச்சுட்டு கண்ணை விழிச்சு பூச்சாண்டி காட்டுறான், விளையாடிக்கு பூச்சாண்டி காட்டுற ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டு ஒரு 10 பாட்டு பெரியாழ்வார் பாடியிருப்பார். அப்பூச்சி காட்டுகின்றான்னு சொல்லுவார். அதுக்கு அரையர் வந்து கண்ணை உருட்டி விழித்து நம்ம அந்த பூச்சாண்டி காட்டுற மாதிரி பண்ணி காமிச்சாரணும். எம்பாரப்போ ராமானுஜருக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்தவர் கைகளை வந்து இப்படி சங்கு சக்கரம் பிடிச்ச மாதிரி இப்படி தூக்கி காமிச்சாராம். அதை பார்த்துட்டு அரையர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த சங்கதிக்கு அதே அபிநயம் பண்ணும்போது இந்த அபிநயத்தை பண்ணி காமிச்ச போது ராமானுஜர் வந்து எம்பார் பின்னாடி இருக்காரான்னு கேட்டாராம். ஏன்னா இவ்வளவு ரசமான யோசனை எல்லாம் அவருக்கு தான் வரும். ஏன்னா சாதாரண ஒரு மனுஷ குழந்தையா இருந்தா கண்ணை உருட்டி காமிக்கும். கண்ணன் பிறந்த போதே தாயார் தந்தைக்காருக்கு சங்கு சக்கரத்தை காமிச்சு கொடுத்தார். அப்புறம் வாயை திறந்து உலகத்தெல்லாம் காட்டி கொடுத்து பயமுறுத்தினாரே. அந்த மாதிரி குழந்தைகளோட விளையாடும் போது தடார்னு சங்கு சக்கரத்தை காட்டுவான், அந்த குழந்தைங்க பயப்படும். அப்புறம் உடனே அதை மறைச்சிட்டு பூச்சாண்டி காட்டுவான் அப்படின்னு கண்ணன் பண்ணினா இப்படிதான் பண்ணியிருப்பான்னு ஒரு ரசம் எல்லாம் அவர் கூட சேர்க்கிறார். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாரோட ஒரு பாசுரத்துல கோபஸ்திரீகள் கண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவன் வராம ரொம்ப நேரம் தாழ்ந்து வருவான், வரட்டும் அவனை நான் வச்சுக்கிறேங்கிற துவனியில குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பார். அதுல அவன் வந்து என் சினம் தீர்வன் நானே அப்படின்னு சொல்லி எனக்கு என் கோவத்தை நான் எப்படி தீர்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார் பாடியிருப்பார். அந்த இடத்துல அரையர் சுவாமிகள் வந்து என் சினம் தீர்வேன்னு சொன்னதுனால வந்த கண்ணனை போட்டு தொப்புன்னு அடிக்கிற மாதிரி ஒரு அபிநயம் பண்ணி காமிப்பார். அதுக்கும் எம்பார் வந்து கண்ணன் விரும்பினதே அதுதானே, அந்த கோபஸ்திரீ தன் மேல விழுந்து இப்படி அடிச்சான்னா அதை சந்தோஷமா ஏத்துப்பான். கண்ணனுடைய பழி தீக்கிறது இப்படி இருக்கக்கூடாது, வந்தா அவன் முகம் காட்டாமல் திரும்பிக்கணும், அவன் வந்து கெஞ்சரப்பல பண்ணணும், வந்தவனுக்கு அவன் முகம் காட்டாம திரும்பிக்கிட்டா கோபம்னா அதுதான் ஊழல், அதுதான் கோபமா இருக்க முடியும்னு ஒரு ரசத்தை எடுத்து காண்பித்தார். அதனால அந்த அபிநயத்தை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அரையர்களுடைய சேவையில ராமானுஜர் காலத்திலே இதெல்லாம் நடந்து வந்ததும் தொடர்ச்சியா தெரிகிறது. இன்னைக்கும் திருவரங்கத்துல இந்த அத்தியன உற்சவம்ங்கிறது அமாவாசை அன்னைக்கே தொடங்கிடும். மற்றைய ஊர்கள் எல்லாத்துலயும் பிரதமை அன்னைக்கு திருப்பல்லாண்டுல இருந்து தொடங்கி 21 நாட்கள் உற்சவம். ஸ்ரீரங்கம்னா எல்லாமே ஒருபடி கூட வச்சு, அதனால அங்க 22 நாட்கள் உற்சவம் நடைபெறும். திருநெடுந்தாண்டக திருநாள்னு முதல்ல அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க. இப்ப அடுத்த 2 நாள்ல வரப்போகுதுன்னா அன்னைக்கு திருநெடுந்தாண்டக திருநாள்னு முதல் நாள் சொல்லுவாங்க. திருநெடுந்தாண்டகம்ங்கிறது திருமங்கை ஆழ்வார் பாடிய 6 பிரபந்தங்கள்ல நிறைவாக பாடிய பிரபந்தம். அதுதான் கடைசியாக பாடியது. திவ்ய பிரபந்தங்களுடைய வரிசையில பொய்கை ஆழ்வார்லேருந்து ஆரம்பித்து காலக்கணக்கில் பார்த்தாலும் ஆழ்வார்களுடைய நூல்கள்ல கடைசியாக செய்யப்பட்ட அருள் நூல் திருநெடுந்தாண்டகம் தான். நெடுந்தாண்டக கணக்கில் அது இருக்கும். 30 பாசுரங்கள் கொண்ட நூல் அது. வைணவ சமயத்தினுடைய சாராம்சமாக அது கருதப்படுகிறது. முழுக்க வைணவத்தினுடைய சாராம்சத்தையே அதுல அடைக்கிடலாம்ங்கிற அளவுக்கு திருநெடுந்தாண்டகத்தை அதை சொல்லும் போதே சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. திருநெடுந்தாண்டக சாஸ்திரம்னே அதை கொண்டாடுவார்கள். அந்த திருநெடுந்தாண்டகம் வந்து மீதி எல்லா பிரபந்தத்திற்கும் அது சாராம்சமா இருக்கிறதுனால மூலஸ்தானத்திலேயே மூலவர் சந்நிதியிலேயே இந்த பாசுரத்தை பாடி தொடங்குவாங்க. மீதி எல்லா கோயில்கள்லையும் இந்த உற்சவம் முழுக்க உற்சவரை விசேஷமா ஒரு மண்டபத்துல எழுந்தருளை பண்ணி தான் நடக்கும். திருவரங்கத்துல இந்த திருநெடுந்தாண்டகம் மட்டும் ரங்கநாத பெருமாளுடைய முன்னாடியே மூலவர் முன்னாடியே அங்க எதிர்க்க இருக்கக்கூடிய சந்தனு மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபம், அந்த ஜெய விஜயால் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல அரையர் சுவாமிகள்லாம் சாயங்காலம் எழுந்தருளி ரங்கநாதன் மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய மூர்த்தியை பார்த்தபடியே இந்த திருநெடுந்தாண்டக பாசுரங்களுக்கு பாராயணம் பண்ணி அதை வியாக்கியானத்தோட அதை செய்வார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுவது ரங்கநாதனுடைய அபிமான புத்திரராக கருதப்படும் பராசர பட்டர், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை. அவர் பெரிய ஞானி. அவர் இங்கிருந்து புறப்பட்டு போய் மேலநாடுன்னு சொல்லக்கூடிய கர்நாடக பிராந்தியத்துல நஞ்சியர் அப்படிங்கிற ஆச்சாரியர், அவர் அதற்கு முன்பாக வேதாந்தியாக இருந்தார். பெரிய யாராலும் கிட்டையே போக முடியாத அளவுக்கு வித்வானாக இருந்தவரை திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை கொண்டு வாதத்திலே வென்று அவரை வைணவராக்கி கூட்டிக்கிட்டு வர்றார் பராசர பட்டர். அது வந்த நாள்ல அதை பார்த்துட்டு ரங்கநாதன் என்னுடைய அபிமான புத்திரன் இந்த பாசுரத்தை இந்த பிரபந்தத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், அந்த பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணி தொடங்குங்கோள்னு ஒரு உத்தரவு பிறப்பித்ததாகவும், அதனால அத்தியன உற்சவத்துக்கு முன்னாடி நாளே அமாவாசை அன்னைக்கே திருநெடுந்தாண்டகம் பாசுரங்களை பாடி அபிநயம் பண்ணி முடித்து அதிலிருந்து அடுத்த நாள் திருப்பல்லாண்டுல இருந்து தொடங்கி அதுக்கு உற்சவர் புறப்பட்டு வந்துருவார். அவர் திருமுன்பாக செய்வதுன்னு ஒரு வழக்கம். இப்படி இந்த 22 நாள் உற்சவமாக ஸ்ரீரங்கத்திலேயும் இங்கேயுமாக நடக்கக்கூடியது. மற்றைய கோயில்கள்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விண்ணப்பமாக பாசுரங்கள் தொடர்ந்து நடந்துடும். ஸ்ரீரங்கத்திலே மற்றைய கோயில்கள் போலே பாசுர விண்ணப்பம் பெருமானுக்கு கிடையாது. அங்க திவ்ய பிரபந்த பாராயணம்னா அரையர்கள் மட்டும்தான் பண்ணணும்.
முதல் 3 பிராகாரத்துக்குள்ள எந்த விதமான பாசுர விண்ணப்பம்னாலும் அரையர்கள் மட்டும்தான் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. நாதமுனிகளோட மருமக்கள் அவங்க 2 பேரோட லீனியேஜ் தான் இந்த அரையர் சேவை பண்றாங்கன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது எல்லா கோயில்லையும் இந்த அரையர் சேவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இருந்திருக்கு தான் பண்ணணும்னா அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கணும்ல. இருந்திருக்கு. அதாவது அந்த லீனியேஜ்னா தொடக்கம் அங்கேயா இருக்கணும், அதுக்கப்புறமா அதுல இருந்து பல்கி பெருகி இருக்கணும், பண்ற மாதிரி தான் இருந்திருக்கணும். அதனாலதான் எல்லா ஊர்கள்லயும் இருந்திருக்காங்க. உரை நூல்கள்ல பார்த்தோம்னா திருவல்லிக்கேணிக்கு ஒரு அரையர் இருந்ததை பத்தின குறிப்பு இருக்கு. திருவல்லிக்கேணி பாண்பெருமாள் அரையர் ஆழ்வார் திருநகரில நடக்கணும், இன்னைக்கும் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டுல 3 கோயில்கள்ல நடக்குது. ஸ்ரீரங்கத்திலையும் ஆழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி, ஆண்டாள் அவதார தலமாகிற ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த 3 கோயில்கள்லையும் இன்னைக்கும் நடக்குது. ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் 3000 பாசுரங்களும் அரையர்கள் மட்டும் விண்ணப்பம் பண்றதுன்னு ஏற்பட்டு. இவ்வளவு தூரம் வரும்போது ஒரு சின்ன கேள்வி, 3000க்கு அபிநயம் பண்ணணும்னா அது எவ்வளவு? 3000க்கும் பண்ண மாட்டாங்க. 3000 பாசுரத்துக்கும் அபிநயம் இல்ல. அதாவது அன்னன்னைக்கு இப்போ சமீப காலங்கள்ல இது எப்படியும் ஒரு 150-200 வருஷமான இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்டா ஒரு டைம் டேபிள் வந்துருச்சு. சோ இப்போ திருப்பல்லாண்டு தொடக்கம் அப்படின்னா முதல் நாள் திருப்பல்லாண்டுக்கு அந்த முதல் 2 பாசுரத்துக்கு வியாக்கியான அபிநயம், பெரியாழ்வார் திருமொழியில ஒரு 2 பாசுரத்துக்கு வியாக்கியானம் அபிநயம். இது எவ்வளவு நாளை நடக்கணுங்கிறது இருக்குல்ல, அவ்வளவு தூரம்னாக்க வெறும் பாராயணம் மட்டுமே ஒரு 2ல இருந்து 2.5 மணி நேரம் மினிமம் போகும். அந்த பாசுரத்தை வைத்து தோராயமா 200 பாசுரம்னு வச்சுக்கிட்டா 2-2.5 மணி நேரம் மினிமம் போயிடும். அத முழுக்க இவங்க நின்னுகிட்டு அந்த 5 பேர் 6 பேர் அந்த அந்த 2 குடும்பம் இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல, மாறி மாறி வரும் அவங்களுக்கு முறை. ஆட் டேஸ்ல ஒரு திருமாளிகையும் ஈவென்ட் டேஸ்ல ஒரு திருமாளிகையும் ஒரு முறை அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க எழுந்தருளி இதை பண்ணுவாங்க. அப்படி அவங்க தட்டி பாடும் போது வேற யாரும் சேரக்கூடாது, அவங்க மட்டும்தான் பாராயணம் பண்ணணும். அவங்க எங்கேயான விட்டுட்டாங்க அப்படின்னா கூட வரி ஞாபகம் வரைக்கும் அவங்க தாளம் தட்டிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எடுத்து கொடுக்கவோ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணவே கூடாது. கையில புஸ்தகம் கிடையாது, ஸ்ரீரங்கத்துல புஸ்தகம் கிடையவே கிடையாது. ரங்கநாதன் முன்பாக புஸ்தகம். ஏன்னா இப்போ மற்ற கோயில்கள் எல்லாம் ஒரு திவ்ய பிரபந்த பாராயணம்னு எடுத்துக்கிட்டா அந்த பாராயணத்தை பத்தி தனியன்னு ஒரு 2 வரி ஸ்லோகம் இருக்கும். அந்த ஆழ்வாரை பற்றி இல்ல அவங்களோட அவதார தலத்தை பற்றி பின்னாள்ல வந்தவங்க பாடிய ஸ்லோகம் தனியன்னு சொல்லுவாங்க, தனித்து இருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் பிரபந்த பாராயணம் ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீரங்கத்துல அந்த தனியன் சொல்ற வழக்கமே கிடையாது. ஏன்னா ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் அன்னைக்கு இப்ப பெரியாழ்வார் பாசுரத்தை அரையர் பாடுறாங்கன்னா அவங்க பெரியாழ்வாராவே பாவிக்கப்படுவாங்க. அன்னைக்கு அவங்கதான் பெரியாழ்வார், முழுக்க அவங்க இருந்து அந்த பெரியாழ்வார் அனுபவத்திலேயே நின்று அவங்க பாடுறாங்கன்னு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது, அது எதுவுமே கிடையாது. அதனால்தான் இந்த கைங்கரியம் ரொம்ப கடினமானதுன்னு சொல்றது. அவ்வளவு சுலபமா பண்ணிட முடியாது. குறைஞ்சபட்சம் 3000 பாசுரங்கள் மனப்பாடமா இருக்கணும். இயற்பா அது பார்த்து பாராயணம் பண்றது இயற்பாங்கிறதுனால அது தனியா அது சுவடி வச்சுக்கிட்டு படிப்பாங்க. இந்த 3000 பாசுரம் கரதல பாடமா இருக்கணும், இசை ஞானம் இருக்கணும், தாள ஞானம் நிச்சயமா இருக்கணும். இசை ஞானம் இருந்தாலும் சேர்ந்து இசைன்னு வரும்போது அதுக்கான சில நுவான்சஸ் இருக்கு, அதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு 3 மணி நேரம் நிக்கிறதுக்கு முதல்ல உடம்புல தெம்பு வேணும். வயசை பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன். யங்கர் ஜெனரேஷன் பண்றாங்களா இல்ல அடுத்தடுத்தது அவங்க எல்லா வயசை சேர்ந்தவங்களும் இப்ப இருக்காங்க. அடியன் பார்த்து ரொம்ப வியந்தது ஒரு 80 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சுவாமி. அவர் ஒரு மாதிரி அவர் நடந்து வர்றது கஷ்டம், ஆனா நின்னுட்டாருன்னா முழுக்க பாராயணம் பண்ணுவார். அவர் ரொம்ப சிறப்பு. இவங்கள சிலர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல உரை வியாக்கியானம் சொல்லும் போதோ ரொம்ப உணர்ச்சி மேலிட்டுல அழ ஆரம்பிச்சுடுவாங்க, லிட்டரலா அழுவாங்க. சத்தம் போட்டு கேவி கேவி அழுது கண்ணை தொடச்சுக்கிட்டு விட்ட இடத்துல இருந்து எடுத்து மறுபடியும் வியாக்கியானத்தை தொடர்ந்து சொல்லி. அதுக்காகத்தான் திவ்ய பிரபந்தத்தை இந்த கலையில வச்சாங்க. பார்க்கிற நமக்கும் இது மனசுல போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடும். அன்னைக்கான அந்த அனுபவத்தை முழுமையாக பெறணும்னா என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன், எல்லா கோயில்களையும் பாராயணம் நடக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அத்தியன உற்சவத்துல பிரபந்த பாராயணம்னா அது அரையர்கள் பண்ற மாதிரி பண்ணினாத்தான். ஏன்னா நாதமுனிகள் அதை எதிர்பார்த்தது பெருமாளுக்கு ஒரு பகுதி கைங்கரியம், மற்றொரு பக்கத்துல பார்க்கிற மக்களுக்கு இது ஒரு செய்தியா போய் சேருது. அது ஈடுபாடு வருது. அது என்ன இந்த பெரிய விஷயம், அப்படி என்ன இருக்கு அதுலன்னு தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையுது. ஏன்னா பாசுரத்தினுடைய மேலோட்டமா பார்த்தா ஒரு பொருள் இருந்துரும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள பிலாசாபிக்கல் மீனிங் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதைத்தான் வியாக்கியானங்களும் பண்ணும். நடிக்கும் போதும் நடிச்சு அதுக்கு வியாக்கியானமும் சொல்லணும். இப்ப எப்படி இருக்கும்னா முதல்ல நின்னு பாராயணத்தை தொடங்கிடுவாங்க. முதல்ல இவங்களுக்கு ஆள் சொல்லி அனுப்பணும். ஸ்ரீரங்கத்துல திருமாளிகையில இருப்பாங்க, அதாவது இவங்க காத்துக்கிட்டு இருக்கணும், ஆள் கூப்பிட்டு விடணும். இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்ப சொல்லுவாரோன்னு. நம்பெருமாள் திரை போட்டு புதுசா ஆபரணம் எல்லாம் சாத்தி திரை விலகி சித்தமா அவர் இருக்கணும். வீட்டுல இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே உத்தர வீதி வெள்ளகோபுரம் இருக்கக்கூடிய அந்த உத்தர வீதிக்கு செந்தமிழ் பாடுவார் வீதின்னு
உரைநூல்கள்ல வருது. அப்படி ஒரு பேர் இருக்கு, செந்தமிழ் பாடுவார் வீதினே வருது. இவங்க முழுக்க என்ன ஒரு தமிழ் பேர். 700 அரையர்கள் ஒரு காலத்துல இருந்ததை பத்திய செய்தி கிடைக்குது. அது முழுக்கவே இவங்களுக்குன்னே இருந்த வீதி மாதிரி. அது பெருமாளுடைய திருவடி பார்சம். அது அந்த கீழ உத்திர வீதிங்கிறது தான் பெருமாள் திருவடி இருக்கிற திசை. அந்த திசையில இவங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. திவ்யபிரபந்தம் பாராயணம் பண்றவங்களுக்கு தான் அந்த இடத்த கொடுத்திருக்காரு பெருமாள். அதனால அங்க இருந்து ராயர்கள் கோயில் கைங்கரியத்துல உண்டு மாத்வர்கள். அந்த மாத்வர்கள் கையில ஒரு சாட்டை இருக்கும், ஒரு பட்டையா ஒரு சாட்டை மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இவங்களை கூட்டிட்டு போகணும். எல்லாம் சித்தமான உடனே நேரம் சொல்லி கூட்டிட்டு போகணும். இவங்க காத்துக்கிட்டு அந்த சுவடி வியாக்கியான சுவடி எல்லாம் வச்சுக்கிட்டு சித்தமா இருப்பாங்க. குல்லாய் தாளம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வந்து சொன்ன உடனே இவங்க புறப்பட்டு வருவாங்க. அப்போ கூட 2-3 வைணவர்களும் கூட போவாங்க. போய் இவங்க விதிப்படி ஆழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி இங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரிய பெருமாள் நம்பெருமாள் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன மண்டபத்துக்கு இவங்க போனோடனே உங்களுக்கு வழி சொல்லிட்டு போறதுக்கு அந்த ராயர் மக்கள் விலகணும்னா அவங்கதான் கோயில் மகாஜனம்னு அவங்களுக்கு பட்டம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அந்த சாட்டையை கீழே தரையில அடிச்சே சத்தம் எழுப்பிக்கிட்டே போவாங்க. இவங்களுக்கு வழி பண்ணி உங்க கூட்டிட்டு போன உடனே அது ரொம்ப இவ்வளவு பெரிய. ஆமா, ஏன்னா வைணவர்கள் ராயர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் ராயர்களுக்குன்னு ஏற்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும். அங்க அர்ஜுன மண்டபத்துல பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அங்கேருந்து ஒரு 30-40 அடி தாண்டி இவங்களுக்கான இடம். இந்த உற்சவத்துல முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், அவ்வளவு சன்னதியில இருந்து ஆழ்வார்கள் வந்து சுத்தி எழுந்தருளி இருப்பாங்க. அத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்கள், பிள்ளைலோகாச்சாரியார், ராமானுஜர், திருக்கச்சி நம்பிகள், அத்தனை ஆச்சாரியர்களும் அப்படியே பெருமாளை பார்த்த மாதிரி இவங்க சுத்தி எழுந்தருளி இருப்பாங்க. மக்கள் இதுல அரையர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு 5 அடி 6 அடி இடத்த கூட காலை கொஞ்சம் இப்படி வளைச்சி உட்காந்துக்கிட்டு மடிச்சு உட்காந்துக்கிட்டுன்னு பக்கத்திலேயே இருப்பாங்க. இது ஒரு அளவுல பார்த்தா இந்த கலைகள்ல மேடை கேட்கிற ரசிகர்கள் தெருக்கூத்து மாதிரி. இது நடக்கிற இடமும் பார்வையாளர்களோட இடமும் ஒரே தளத்துல இருக்கு, ஒன்றி போவாங்க, ஒரே தளத்துல இருக்கு. லிட்டரலா இப்ப அரையர் இங்க நின்று இப்படி தாளம் தட்டுறாருன்னா கீழே இருந்து இப்படி பாப்பாங்க, இப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நடுவுல அபிநயம் பண்றது போனோம்னா கொஞ்சம் நகருங்கன்னு விலக சொல்லி இடமெல்லாம் பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கலாம். அதனால அந்த கலையை செய்யறவங்களுக்கும் பார்க்கிற பார்வையாளர்களுக்கும் இடைவெளியே இல்லாத அளவிற்கு ஒன்று செய்யக்கூடிய ஒரு பழந்தமிழ் மரபு இது. அவங்க வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அருளப்பாடு ஆகும். கோயில்ல, பெரிய கோயில்ல அவங்களுக்கு ஒரு 4 அருளப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதுல ஏதான 2 தலைப்பு சொல்லி அவங்கள கூப்பிடுவாங்க. நாத வினோத அரையர், மதியாத தெய்வங்கள் மணவாள பெருமாளரையர், கோயிலுடைய பெருமாளரையர், வரம் தரும் பெருமாளரையர்னு இப்படி 4 அருளப்பாடுகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த 4 தான். இந்த 4ல ஏதாவது 2 சொல்லி அழைப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள 2 பேருக்கு மரியாதை ஏற்பட்டிருக்கு. வயசுல பெரியவர்கள் 2 பேரு முன்னாடி போவாங்க. அதுல அழகே இந்த அருளப்பாடு சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டு நாயிந்தேன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. உன்னோட அடிமை நான் இதை வந்துட்டேன், கூப்பிட்ட உடனே வரேன் அப்படிங்கிற அளவுல நாயிந்தேன்னு சொல்லிட்டு இதோ இருக்கேன் உன்னுடைய அடிமை நாய்ங்கிற அளவுல அதே மாதிரி தான் உன்னுடைய திருவடியவே எப்பயும் நம்பி உன் முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்கிறவன்கிற அளவுல தலை குனிஞ்சபடியே அவங்க கை கூப்பிக்கிட்டு அங்க போவாங்க. சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில போலான்னா ஒரே ஒரு கேள்வி, நாயோட ஏன் இப்படி கம்பேர் பண்றாங்க? 2-3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, நாய்க்கு இருக்கிற அந்த விசுவாசம், அது வந்து ஒரு இடத்துல அந்த அருள் சுவையை பார்த்துருச்சுன்னா, இப்ப நாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க சோறு கிடைக்குதுன்னா இழிவே கிடையாது. நிச்சயமா இழிவு பொருளையே இல்ல. நம்மளாம் இப்ப என்ன நினைச்சுக்கிறோம்னா திட்டத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இல்ல அந்த இழிவு பொருளையே பார்க்கறது இல்ல. அந்த நாய் எப்படி ஒரு நாள் சோறிட்டவனுடைய காலை நம்பி என்னைக்குமே கிடக்குமோ, என்னைக்கு அவன் பண்ணுவான்னு நம்பிக்கையோடு அது இருக்குமோ, ஒருவேளை அன்னைக்கு அவன் பண்ணலனாலும் ஏன் பண்ணலன்னு தேடுமே தவிர இன்னொரு இடத்துக்கு போகாதே, அந்த வழிக்குத்தான் நானும் இருக்கிறேங்கிற அளவுல தான் நாயினேன்னு சொல்லிக்கிறேன். அந்த அளவுல தான் இன்னொருத்தரை நம்பி போகாது, இன்னொருத்தர்கிட்ட போகாது. உன் திருவடியை ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன், நான் ஏன் இன்னொருத்தர்கிட்ட போக போறேன்னு அங்கேயே கிடக்கக்கூடிய குணம். அதனாலதான் அவங்களும் அப்படிதான் யூஸ் அப்படி சொல்லித்தான் அவங்க போறது. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பரிவட்டம், மாலை, சந்தனம், வெத்தலை இதெல்லாம் கொடுத்த உடனே அவங்க பெருமாளை வேண்டிக்கிட்டு, அன்றைய கைங்கரியத்துக்கு வேண்டிக்கிட்டு வந்து அந்த காயர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நிற்பாங்க. நின்றுட்டு ஒருத்தர் பார்த்து எல்லாம் சித்தமா இருக்கும்னு தெரிஞ்ச உடனே பெரியவர் தாளம் தட்டி ஆரம்பிப்பாங்க. தாளம் தட்டி கொண்டாட்டம் சொல்றதுன்னு சொல்லி ஒரு பிகினிங் ஏதாவது இருக்கணுமே. கொண்டாட்டம்னு சொல்றது பெருமாளுடைய அழக பெருமையை புராண இதிகாசங்கள்ல இருந்து செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லி இவர் இப்பேற்பட்ட பெருமாள்னு ஒரு மூட் செட் பண்றதுக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ரேசஸ் எல்லாம் காயின் பண்ணிருக்காங்க. பிரபந்தத்துல இருந்து எடுத்திருப்பாங்க, அடுக்கு மொழியில இருக்கும், இவங்களே எழுதினது உண்டு. எதுமோனையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆழ்வார்களை வரிசைப்படுத்தி எழுதியிருப்பாங்க. இப்படியான பொய்கையார் பரவும் பெருமாள், இப்படியான பூதத்தார் பரவும் பெருமாள், இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப ரைமிங்கா அதை சொல்லி அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு 5-6 ஒருத்தர் சொல்லுவாங்க, பெரியவங்க மோஸ்ட்லி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அன்னைக்கான பாசுரத்தை முதல்ல தாளம் தட்டி பாடுவாங்க. பாடி முடித்ததுக்கு அப்புறமா
அபிநயம் பண்ண போற அந்த ஒரு அரையர் முன்னாடி வருவார், 2 அடி முன்னாடி வந்து பூமி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பாசுரத்தை பின்னாடி இருக்கவங்க தாளம் தட்டி கொஞ்சம் ஸ்லோ டெம்போல சொல்லுவாங்க. அதே ரைம் இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்லோ டெம்போல சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது இவங்க அபிநயம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் ஒரு வரிக்கும் 2 வாட்டி அபிநயம் இருக்கும். சில வரிகளுக்கு கூடவே இருக்கும். சில வரிகளுக்கு ரொம்ப விசேஷமான சில வரிகளுக்கெல்லாம் அளவில்லாம பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்போ பெரிய திருமொழியில வந்து அரங்கமாநகர் அமர்ந்தானேன்னு பெரிய திருமங்கை ஆழ்வாரோட ஒரு பாசுரம். அந்த அரங்கமாநகர் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்மாக்காக தோன்றிய ரங்க விமானத்திலேருந்து ஆரம்பிச்சு முழுக்க அந்தந்த காலத்துல யார் யார் பூஜை பண்ணா, பிரம்மா பூஜை பண்ணி, சூரியன் பூஜை பண்ணி, இக்ஷ்வாக்கு வந்து அது இக்ஷ்வாக்கு குலத்துல வந்தவங்க எல்லாம் அயோத்தியாவுக்கு கொண்டு வந்து வச்சு, ராமன் பூஜை பண்ணி விபீஷணனுக்கு கொடுத்து, விபீஷணன் கொண்டு வந்து இங்க வச்சதை சொல்லி முழுக்க ஒரு வாட்டியும் ஒரு இடத்தை பண்ணி காமிப்பாங்க. சோ அரங்கமாநகரம் இருந்தானேன்னு முடிச்சுட்டு திருப்பி அதே வரியை சொல்லி அரங்கமாநகரம் இருந்தானேன்னு போது அடுத்த ஒண்ணு பண்ணுவாங்க. மத்ஸ்யாவதாரம் பண்ணினது, கூர்மாவதாரம், எல்லா அவதாரத்தையும் பண்ணி காட்டினது. அதுல ராமகிருஷ்ண அவதாரத்துல நிறைய சரித்திரங்களை அவர்தான் இவர்னு காட்டி அப்படிப்பட்டவன் அமர்ந்த அரங்கமாநகர் அப்படின்னு பண்ணி காமிச்சு இந்த அபிநயம் பண்ணிட்டு இருக்கும் போது வியாக்கியானமும் சொல்லுவாங்களா? அபிநயம் பூர்த்தி ஆகும். பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமா முடிச்ச அந்த பாட்டு பாசுரத்துக்கான அபிநயம் பூர்த்தியாகி இவங்க பின்னாடி போய் நின்னதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பாசுரத்தை ஒரு வாட்டி விண்ணப்பம் பண்ணிட்டு வியாக்கியானம் யார் பண்ண போறாரோ அவங்க முன்னாடி வருவாங்க. அதுக்கு வியாக்கியானத்துக்கு சுவடிகள்ல இந்த வியாக்கியானம் எழுதி வச்சிருக்காங்க. அதை பின்னாடி ப்ராம்ப்ட் பண்றதுக்கு வச்சுப்பாங்க. விட்டு போச்சுன்னா, ஏன்னா ஒரு 4 வரி பாசுரத்துக்கு 12 வரி 8-10 பக்கத்துக்கெல்லாம் வியாக்கியானம் போகும். 4 வரி பாசுரத்துக்கு 8-10 பக்கத்துக்கு வியாக்கியானம் போகும். அதுவும் மணிப்பிரவாளத்துல நிறைய மூல நூல்கள்ல இருந்து கொட்டேஷன்ஸ் இருக்கும். ராமாயணம், பாகவதம், வேத பிரமாணம் இதெல்லாம் நடுவுல வரும். இதெல்லாம் அவங்க சந்தை சொல்லி நெட்ரூ பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் விட்டு போச்சுன்னா ப்ராம்ப்ட் பண்றதுக்கு ஒரு அரையர் கையில் அந்த சுவடியை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. இப்படி அந்த வியாக்கியானத்தை முழுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வி, இந்த அரையர் எல்லாருமே அந்த கிரீடம் மாதிரி அதை வச்சுப்பாங்களா? பண்றவர் மட்டும்தான் கம்பல்சரி. 6 பேர் நிக்கிறாங்கன்னா 6 பேரும் போட்டுருப்பாங்க. அவ்வளவு பேரும் போட்டுருப்பாங்க. 6 பேர்ட்டையும் தாளம் இருக்கும். இவங்க இதை இப்படி பண்ணி வியாக்கியானம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாசுரம் இன்னொரு வாட்டி விண்ணப்பம் பண்ணி அங்கேருந்து மீதி பாசுரங்கள் அப்படியே இசையில போயிடும். இப்போ அந்தந்த நாளுக்கான அந்த ஒரு பாசுரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்பெசிபிக்கான ஏதாவது ஒரு பாசுரம், முக்கியமான பாசுரம், 1 மணி நேரம் நடக்குமா? இது 2-2.5 மணி நேரம் ஆகும் மினிமம். அரையர் சேவை பகல் 10 எல்லாம். ஏன்னா 200 பாசுரம். அதுல இந்த எலாபரேட் பண்றதே ஒரு 30-35 மினிட்ஸ் ஆயிடும். ஒரு அபிநயம் பண்ணி வியாக்கியானம் பண்ணினா மினிமம் 20 to 30 மினிட்ஸ் அதுக்கு மட்டும் ஆயிடும். அது போக மீதி இருக்கிற 200 பாசுரங்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் இருக்கும்போது முன்னாடி முழுக்க ஆழ்வார்களுக்கு முன்னாடி இவங்க நின்னுப்பாங்க. சோ ஆழ்வாரோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க முன்னாடி இருந்துட்டு பண்ற மாதிரின்னு. இதுல ஸ்ரீரங்கத்துல மட்டும் 2ஆம் காலம்னு ஒண்ணு நடக்கும். இப்போ பகல் 10 பாசுர விண்ணப்பம் மத்தியானம் ஆயிடும். 12 மணி போல ஆகி முடிச்சிடும். மத்தியானமே, அதாவது 4 மணிக்குள்ள 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். பகல் 10 முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா சில பாசுரங்கள்ல மட்டும் ஒரு எப்படின்னா கடைசியில மங்களம் பாடி பூர்த்தி பண்ணுவாங்க. அதை இவங்களே எழுதி வச்சிருக்க சில பாடல்களை மங்களமா பாடி தாளம் தட்டிட்டு சுவாமி முன்னாடி நமஸ்காரம் பண்ணி அந்த குல்லாயெல்லாம் களைஞ்சிட்டு பரிவட்டத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு எழுந்துடுறது. இதுல 2ஆம் காலம்னு சொல்லி சில நாட்கள்ல முக்கியமான சில பாசுரங்கள் வரக்கூடிய இடத்துல அந்த பாசுரத்தை அப்ரப்டா அப்படியே முடிச்சிருவாங்க. அந்த எந்த வரியோ அந்த இடத்துல அப்படியே அப்ரப்டா நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு எதுவும் கன்க்ளூஷனே ஃபார்மலா இல்லாம மக்களும் கலைஞ்சிருவாங்க. இவங்களுக்குள்ள எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மாலையெல்லாம் திருப்பி கொடுக்காம மாலை பரிவட்டத்தோட வீட்டுக்கு போயிடுவாங்க. மத்தியானம் ஒரு 2-3 மணி போல திரும்ப எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராவாங்க. இதே மாதிரி போய் கூட்டிட்டு வந்து அவங்கள கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. எதுக்குன்னா அப்ப அந்த 2ஆம் காலம்னு சொல்லி ஒரு முழு நீள நாடகத்தை நடிச்சு காமிப்பாங்க. இப்ப அந்த வரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ பகல் 10 ராப்பத்திலையும் உண்டு. ராப்பத்துல ஒரு நாள் நடக்கும். பகல் 10 ஒரு 4-5 நாட்கள் உண்டு. இப்போ 3ஆம் திருநாள் நாச்சியார் திருமொழி ஆயிட்டு இருக்கும். அதுல 3-4ஆம் திருநாள் நாச்சியார் திருமொழியில கண்ணன் என்னும் கருந்தெய்வம்னு ஒரு பாசுரத்துக்கு தான் வியாக்கியானம் அபிநயம். அதுல அந்த பாசுரத்துல வரும்போது ஒரு இடத்துல கஞ்சை காய்ந்த கருவில்லி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாசுரம் பண்ணியிருப்பா. கஞ்சைனா கஞ்சன், கம்சனை காய்ந்தவன் அப்படின்னு சொல்லி கண்ணனை ஒரு வரி சொல்லுவா. அந்த வரி வர்ற இடத்துல நிப்பாட்டிட்டு அழகிய மணவாள பெருமாள் கஞ்சனை காய்ந்த வண்ணம் எவ்வண்ணமே என்றால் அப்படின்னு கேள்வியை பாட்டு மாதிரி பாடி தாளம் தட்டி அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்ரப்டா விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. மதியானம் திருப்பி அழகிய மணவாள பெருமாள் கஞ்சனை காய்ந்த வண்ணம் எவ்வண்ணமே என்றால்னு விட்ட இடத்துல இருந்து திருப்பி ஆரம்பிச்சு ஒரு சூத்திரதாரி மாதிரி ஒரு அரையர் முன்னாடி ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் வைகுண்டபதியாக இருந்த காலத்துல ராமாவதாரம்லாம் முடிச்சு இருந்த அந்த காலத்துல துவாபர யுகத்துல அசுரர்களால பாரம் எல்லாம் கூடி போயிருந்த ஒரு காலத்துல கம்சன் சிசுபாலாதிகளெல்லாம் மக்கள் சேதனர்கள் கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாரும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினாங்க அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து முழுக்க தேவகி வசுதேவர் நந்தகோபுர யசோதையோட தபஸ்ல இருந்து சொல்லி அவர்களுக்கு இந்த நிலையில வருவான்னு சொல்லி
இவங்களுடைய திருக்கல்யாணம் கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தியா எல்லா பால லீலைகள் சேஷ்டிதங்கள் ஒன்னொன்னுத்தையும் கட்டங்கட்டமா எக்ஸ்பிளனேஷன் ஒரு மினிமம் வந்துடும், மீதியை நடிக்கணும். நடிச்சு கடைசியில கம்சசம்ஹாரம் வரைக்கும் பண்ணி பூர்த்தி பண்ணணும். நாட்டிய நாடகமாவே நடக்கும், நாட்டிய நாடகம் மாதிரி. ஆனா இது நாட்டிய நாடகம்னு ஒரு பெரிய பேர் கொடுக்காம குழந்தைங்க விளையாடுனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி. இது எந்த அளவுக்குன்னா நடுவுல கண்ணன் மாடு மேய்த்த சிறப்பை செய்யணும். இப்போ மக்களுக்கும் தெரியும் இந்த நாள்ல இது நடக்கும்னு, ப்ரிப்பேர்டா வருவாங்க. அதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற 2 சின்ன குழந்தைகள், ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைகளை வாடகை கூப்பிட்டு மாடு மாதிரி முட்டி போட வச்சுடுவாங்க. அங்க கட்டிருக்கிற அந்த வாழை மரத்துல இருந்து ஒரு நுனி இலைய வெட்டிட்டு, அந்த தண்டு கொஞ்சம் நீளமா இருக்கும், இலை இப்படி வடிஞ்சிருக்கும், அதை 2 எடுத்து காதுல இப்படி மாட்டோட காது மாதிரி இப்படி சொருகி வச்சிருவாங்க. சொருகி வச்சுட்டு ஒரு அரையர் கிருஷ்ணரா பண்றவர் ஒரு புல்லாங்குழல் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த மாடை மேய்ச்சிக்கிட்டே போற மாதிரி போய் அதுக்கு தண்ணி காட்டுற பழகினான் கண்ணன், அதெல்லாம் அப்படியே பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு மினிமமா இருக்கிறவங்களை வச்சு கிருஷ்ணர் என்ன பண்ணினார் அதெல்லாம் கோவர்தனோத்தரணம் பண்ணுவாங்க. எப்படின்னா கோயில்ல இந்த மலையாளத்துல இந்த கேரளத்துல பூஜைகள் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு கொடை ஒண்ணு இருக்கும், மூங்கில்ல வேய்ந்தது ஒரு பெரிய கொடை மாதிரி இருக்கும். அந்த கொடை கோவர்தன மலை. அது கோயில்ல இருந்து ப்ராப்பா வந்துரும். டிராமாக்கான ஒரு ப்ராப். அது டிராமாக்கான மியூசிக்கு பேக்ரவுண்டுக்கு கோயில் நட்டுமுட்டுக்காரர் எக்காலம் மிருதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க காயர் ஒரு கார்னர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஏய் தக்கத கிட்ட வாசி அப்படின்னு சொன்னா அவங்க கடகடன்னு வாசிப்பாங்க. அப்ப இந்த கோவர்தனோத்தரணம் பண்ணும்போது அதையே இப்படி தூக்கி பிடிப்பார். வாமனாவதாரம் ஒரு நாள் வரும், அதுக்கு அதையே கொடையா தூக்கிக்கிட்டே வாமனன் வருவார். இந்த மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரம் முழுக்க கம்சசம்ஹாரம் வரையிலும் பண்றது கஞ்சை காய்ந்த கருவில்லிங்கிற அந்த ஆண்டாள் பாசுரத்துக்கு. திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநகரி பாசுரத்துல ஓ மண்ணளந்த தாடாளா தன் குழந்தை நகராளா நீ எனக்கு ஒரு நாள் முளையா அந்த மாதிரி ஒரு பாசுரம் வரும். அதுல ஓ மண்ணளந்த தாடாளாங்கிற இடத்த எடுத்துப்பாங்க. அழகிய மனவாள பெருமாள் மண்ணளந்தது எப்படின்னு எடுத்துட்டு வாமனாவதாரத்தை பூர்த்தியா அதுல வாமனனுக்கு உபநயனம் பண்ணி வச்சதுல இருந்து எல்லாம் பண்ணி காட்டணும், அத்தனையும் பண்ணி காட்டுவாங்க. முழுக்க பண்ணி காமிச்சு இவர் போய் மகாபலியோட யாகத்துக்கு போனது, சுக்கராச்சாரியார் சொன்னது, கண்ணை குத்தினது எல்லாத்தையும் பண்ணி காமிச்சு பூர்த்தி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாமனாவதாரத்துக்கு. அதே மாதிரி கடைசி நாள் ராமாவதாரம் இந்த தடம் பொங்கத்தம் பொங்கோன்னு அந்த அசுர சைன்யம் தோற்ற பிறகு அவர்கள் ராமனுடைய பெருமையை பாடி ஆடினதை பத்தி திருமங்கை ஆழ்வார் ஒரு 2 பதிகங்கள் பாடுவார். அந்த இடத்தை எடுத்துக்கிட்டு எலாபரேட் பண்ணும்போது முழுக்க ராமாவதாரத்தை ராவணவதத்தை பூர்த்தியா நடிச்சு காட்டுவாங்க. அதே மாதிரி வரேன் 1000 தோளால் அலைகடல் கடைந்தான்னு அரங்கமாநகரம் இருந்தானேன்னு திருவரங்கம் பாசுறோம். அந்த 1000 தோளால் அலைகடல் கடைந்த அமிர்தமந்தனத்தை பூர்த்தியா பண்ணுவாங்க. அதுக்கு அந்த மலைக்கெல்லாம் இந்த வெள்ளி தடி ஒண்ணு இருக்கும், பெருமாள் புறப்பாட்டுல தூக்கிட்டு வருவாங்க. அந்த தடி தான் மந்திரமலை. அதை வச்சு ஒரு துப்பட்டா, பாம்பு ஒரு துப்பட்டா அதை கட்டி 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு ஒரு அரையர் மேல அப்படி கையை வச்சுப்பாரு. இவங்க இப்படி இழுத்து அப்படி இழுத்துன்னு அதுல அமிர்தமந்தம் கடையற மாதிரி இதை பண்ணி காட்டுவாங்க. ராமாயணத்துக்கெல்லாம் அந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரியே மரக்குச்சியை வளைச்சு வில் அம்பு பண்ணிருப்பாங்க. அதையே எடுத்துட்டு வருவாங்க. ராமலட்சுமணருக்கு இந்த குழந்தைங்க விளையாடுற வில்லு ஒரு 4 அம்பு ஒரு அம்பராதுமணி மாதிரி வச்சு அதை பின்னாடி சொருகிக்கிட்டு ஜட்டாயுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் உடுத்திக்கிட்டு இருக்கிற அந்த நல்ல ஒரு தகடி பட்டு தகடி மாதிரி தடியா இருக்கும் அந்த துப்பட்டி, அதை இப்படி மேல போத்திக்கிட்டு அதை இப்படி இப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டு வருவாரு. ஜட்டாயுக்கு இறகு அதை இப்படி அந்த சரக்கு அடிக்கிற மாதிரி இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு வருவாரு. ராமராவண யுத்தம் 2 பேரை வச்சு இந்த 4 தூணுக்கு நடுவுல வில் அம்பு இப்படி பிடிச்சுப்பாங்க. ராவணனாக ஒருத்தனும் ராமராவ ஒருத்தருமா பிடிச்சுப்பாங்க. அவர் தக்கத்தக்கிட்ட வாசிப்பார். திம் திம் திம்னு அது ஒரு மாதிரி எக்காலம் பும்னு போயிட்டு இருக்கும். சுத்தி எல்லாரும் அதுவும் நேராவே அந்த ராமராவண யுத்தத்தையே பாக்குற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணுல இப்படி ஒரு பாதி சுத்து இப்படி ஒரு பாதி சுத்து நேர்ல பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டு. சிவா நிச்சயம் இது பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கலை இது. இப்படி ஒரு பாதி அப்படி ஒரு பாதி அப்படி ஒரு பாதி இப்படி ஒரு பாதி மாத்தி மாத்தி சுத்தி முடிச்சு கடைசியில சம்ஹாரம் நடக்கும். அந்த மாதிரி இது முழுக்க போகும். இதுல இன்னும் விசேஷமா பகல்பத்துல பண்ணக்கூடியது முத்துக்குறின்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு குரத்தி குறிபார்த்து சொல்றது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது முழுக்க திருநெடுந்தாண்டக பாசுரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணுவாங்க. அது அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா? இது எழுதப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு வாக்குல இருக்கணும், 1600கள். ஏன்னா மொழி நடைய பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அப்போ இந்த குறவஞ்சி இலக்கியம் ரொம்ப பிரபலமா இருந்தது. குற்றால குறவஞ்சி, ஏகப்பட்ட குறவஞ்சி, கொஞ்சம் நஞ்சமா எவ்வளவு குறவஞ்சி. கிட்டத்தட்ட எல்லா கோயில் சிவபெருமான் பேர்லயும் குறவஞ்சி உண்டு, பெரிய அரசர்கள் பேர்ல உண்டு. அதனால அந்த 16, 17ல இருந்து 18, 19 வரைக்கும் 250 வருஷம் நிறைய சிற்றிலக்கியங்கள் ஃபேமஸ் வசந்த சௌந்தரி பந்து பயின்றார். குற்றால குறவஞ்சி நாட்டிய நாடகமாகவும் வந்ததுனால அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய குறவஞ்சி இலக்கியங்கள் இருக்கு. அது மாதிரி இது ஒரு குறவஞ்சி இலக்கியம். அதுக்கு திருமங்கை ஆழ்வாருடைய தாய் மகள் பாசுரங்கள் திருநெடுந்தாண்டகத்துல வரும். அதுல தாயார் வருத்தப்படுற மாதிரி 11வது பாசுரம், பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள், பட்டு உடுத்திக்க மாட்டேங்கிறா, அப்படியே தூங்கி தூங்கி வழிஞ்சு விழறா,
பாவை பேனால பொம்மை வச்சுட்டு விளையாட மாட்டேங்கிறா. பனி நெடுங் கண்ணீர் அரும்ப பள்ளி கொள்ளாள். எட்டுணை போது என் குடங்கால் இருக்ககிள்ளாள். என் கையை விட்டுட்டு இருக்கவே மாட்டா. ஆனா இப்போ அதுலேயும் தப்பிச்சிட்டா மாதிரி கேட்கறது ஒரே கேள்விதான், எப்ப பாரு எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்றும். அதையே திரும்ப திரும்ப கேட்கிறா. மட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சி சொல் என்ன சொன்னாள் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரேன்னு பாசுரம். அதுல இந்த கட்டுவிச்சி இது சொன்னாள்ங்கிற வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு கட்டுவிச்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப ட்ரைபல் மியூசிக்ல ஒரு பாட்டு. கட்டுவிச்சின்னா குரத்தி, குறி சொல்லக்கூடிய குரத்தி. அவ புறப்பட்டு வருவா. அதுக்கு வந்து ஒரு அரையர் நடந்து காமிச்சு அந்த கட்டுவச்சி மாதிரி அவ அணிந்திருக்கிற ஆபரணத்தை சொல்லி, அவ சொல்லிட்டு வந்த மருந்து, அவ ட்ரைபல் மெடிசன்லாம் நிறைய சொல்லிட்டே வருவா. காக்கை நாக்கு, கருங்கோழி முட்டை, இந்த மாதிரிலாம் நிறைய மருந்தெல்லாம் சொல்லிட்டு வருவா. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு 17th century தமிழ் ஒரு நிறைய எதுகுமோனையோட நல்ல சந்தத்துல இருக்கும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தோழிமார்களும் தாயாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த பழைய காலத்தை நாடகம் மாதிரி இப்போ இவர் விழுந்து சாக போறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் விழற மாதிரி ரொம்ப டெக்னாலஜி கிடையாது. பட் அனௌன்ஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சமா நடிப்பு இருக்கும். திருத்தாயாரும் தோழிமார்களும் என்ன பண்றாங்கன்னு வந்துரும். சோ பாத்திர பிரவேசம், கட்டுவச்சியோட பாத்திர பிரவேசம் முடிஞ்சிடும். அப்புறம் தோழிகளும் தாயாரும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லாங் டயலாக். அது முழுக்க திவ்ய பிரபந்தத்திலேருந்தே வரிகள் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆழ்வார்களே இந்த மாதிரி திருமாலை பார்த்து மோகித்து பாடின பாடல்கள் நிறைய உண்டு. அதெல்லாத்தையும் எடுத்து 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 சேர்த்து தொகுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி சொல்லி இவள் இந்த மாதிரி எல்லாம் அவஸ்தப்படுறாளே, செப்பாரும் மென்முலை திருத்தாயாரை பாட்டு சேடிமார்கள் இப்படி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி, இவள் உற்ற நோய் தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுதும் அப்படின்னு சொல்லி, இவள் உற்ற நோயை தீர்க்கிறதுக்கு நாம எங்க போக முடியும், யாருமே நம்ம கூப்பிடுறதுன்னு அம்மா கேட்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி நல்ல மருந்து சொல்லி தெரியும் கட்டுவச்சி நம்ம ஊருக்கு வந்திருக்கா, அவளை கூப்பிடலான்னு சொன்ன உடனே இவங்க அவளை சம்மன் பண்ணுவாங்க. ஸோ அவன் கட்டுவச்சி வருவா. வந்த கட்டுவச்சி வந்து வரும்போதே எப்படின்னா, வந்து போன்னு இவங்க சொன்ன குரலை கேட்டுட்டு யார் யார் என்னை அழைத்தவர்னு கேட்டுக்கிட்டு ஒரு பாட்டு. அது முழுக்க அவ வந்து எந்தெந்த திவ்ய தேசம் எல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு வரிசை போடுவா. பெரிய திவ்ய தேசங்கள்லாம் நான் சுத்திட்டு வந்தவ, என்ன யார் கூப்பிட்டான்னு ஒரு பாட்டுலயும் ஒரு 5-6 திவ்ய தேசங்கள் பேர் வரா மாதிரி வச்சு அவ வைணவ கட்டுவச்சியாக இருக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வந்ததுக்கு அப்புறமும் தாயார் வந்து நீ யாருடைய கட்டுவச்சி, எவருடைய கட்டுவச்சின்னு கேட்ட உடனே, ஏன்னா வைணவ சம்பந்தம் இல்லையா, அதனால அவ அந்த இடத்துல வந்து நான் வந்து வையம் 14 வெய்ய உரை பேசி வீண் பேசும் குரத்தி அல்லேன், கையில் அந்த மாதிரி அவ அதெல்லாம் எடுத்து சொல்லி ஒன்னொன்னா கையில் கணலும் காபாலி வேஷமும் கொண்டு திரியும் சிவனாருக்கு ஐயமிடும் தேவர் அரங்கனார் குரத்தினானே, தேக்கும் கங்களும் திங்களும் எருக்கும் சூட்டும் சடைத்தேவர் புகழ்பாடும் குரத்தி அல்லேன், வாக்கும் மனமும் பெரியதோர் மறைப்பொருளை கோக்கும் குருகூரன் சடகோபன் புகழ்பாடும் குரத்தினானே. சைவம் வைணவம் நான் சிவபெருமா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரங்கேசர் குரத்தினான், கட்சி அருளாளர் குரத்தினான், சடகோபன், ஆலிநாடன், ஆண்டாள், ராமானுஜர் வரைக்கும் அந்த ஆச்சாரிய பரம்பரையில வர எல்லா திருமால் ஆச்சாரியர்களுடைய பேர், ஆழ்வார் ஆச்சாரியர் பேர் எல்லாம் சொல்லி இவர்கள் பெருமையை சொல்லுவேனே தவிர்த்து மறந்து கூட அதை நான் பண்ண மாட்டேன். கையில் பச்சிலையும் பரிசில வேறும் கொண்டு கண்ணுக்கிடு மை என்று சொல்லும் காணா குரத்தி அல்லேன், பொய்யா மருந்து சொல்லிட்டு தெரிய மாட்டேன், வெய்ய உரை பேசி திரியும் குரத்தி அல்லேன், வீடு வீடா போய் நான் பேசிட்டு தெரியறவ கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் அதனால வைணவ சம்பந்தத்தை எடுத்து சொன்ன உடனே தாயார் வந்து அவளை கமிஷன் பண்ணுவா. அவ உள்ள வரும்போது கவுளி சத்தம் எழுப்பும். அதை கேட்ட உடனே வந்து நல்ல குறி சொல்லுது. பள்ளி சத்தம் கேட்ட உடனே நல்ல குறிமா இது, பெண்ணுக்கான மணவாளன் நெருங்கக்கூடிய காலம் வந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு உள்ள வந்து இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும்னு போது, என் பெண்ணுற்ற நோய்க்கு காரணம் என்னன்னு பார்த்து சொல்லுன்னு உடனே ஒரு லென்த்தி கான்வர்சேஷன். அவ வந்து சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா கேட்பா. உன் பெண்ணோட வயசு என்ன, செய்திப்பாடு என்ன, கனவு காண்பது என்ன, ஆசைப்பாடு என்ன, நோக்கு என்ன, பேச்சு என்ன, வாய் வருவதில் என்னன்னு ஒரு 9 கேள்விகள் ஒன்னொன்னா கேட்க முழுக்க திவ்ய பிரபந்தத்திலேருந்து அதுக்கு தகுதியான வரிகளை எடுத்து அதுக்கான பதிலாக தாயார் தொகுத்திருப்பாங்க. இந்த தொகுப்பு யார் பண்ணதா இருக்கு? 17-18ஆம் நூற்றாண்டுல அரையர் சுவாமிகளே தான் பண்ணிருக்காங்க. திவ்ய பிரபந்தத்துல யாரோ ஊறி போனவங்க ரொம்பவே தமிழ் கலைகள்லயும் ஈடுபட்டு இருக்கணும். இல்லைன்னா குறவஞ்சி இலக்கியம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இலக்கியம், அதுல இருந்து எடுத்துக்கலாமேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அப்படியே எடுத்திருக்காங்க. என்ன ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னாக்க, குறவஞ்சி இலக்கியம்ங்கிறது வந்து நம்ம பாசுரங்களை விட வேற மாதிரி ஒரு இலக்கியம். ஆமா, அது அகத்துறை சார்ந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரைபலா இருக்கும், கண்டெம்பரரி கிடையாது. இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கொலாஜ் பண்ணி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறது வந்து அதுதான் அதோட பியூட்டி. அதோட ரசனை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிறது. தமிழ்லயும் ரொம்ப ஈடுபட்டு இருந்திருக்காங்க, மொழியில அவங்க ரொம்பவே ஈடுபட்டு இருக்காங்கிறது அதுல தெரியுது. இதெல்லாம் முடிச்ச உடனே இவ வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவ வந்து கட்டுவிச்சு வந்து அந்த சன்னதம் வந்து ஆடி குறி சொல்லணும். அப்போ அந்த அரிசி எல்லாம் வீசி எரிஞ்சு
அவ வந்து அந்த திருமாலோட பேரெல்லாம் சொல்லி அவ சன்னதம் வந்து ஆடுவா. அப்ப வந்து திருமங்கை ஆழ்வாருடைய திருமடல்னு ஒரு பாசுரம், அதுல இதே காட்சி வரும். இந்த பெண் வந்து கண்ணன் வந்து வீதியில பந்து ஆடி விளையாடினதை பார்த்துட்டு இவ மயங்கிடுவா. அப்ப தாயார் வந்து ஒரு கட்டுவச்சியை கூட்டிகிட்டு வந்து அவ எப்படி எல்லாம் காரார் குழற்கொண்டை கட்டுவச்சி கட்டேறி நாள்பா, அப்படியே கட்டேறி அவ குதிக்க ஆரம்பிச்சாலாம். அந்த மாதிரி குதிச்சு அவ வந்து சொல்ல ஆரம்பிப்பா, பேராயிரம் உடையான். கட்டேறுதல்னா அவ ஆவேசப்படுறது, அந்த ஒரு சன்னதம் வந்து ஆடுறது, சாமி ஏறி அவங்க ஆடுறது, குரத்தி ஆடி குறி சொல்லணும். அந்த மாதிரி அவ கட்டு வச்சு கட்டேறி சீரார் சுலகில் சிலநெல் பிடித்தெரியா, அந்த முரத்துல சுலகுன்னா முரத்துல கொடுத்திருந்த அந்த அரிசியை எடுத்து அப்படி பிடித்தெறிந்து கத்த ஆரம்பிச்சாலாம். பிடித்தெரியா வேரா விதிர் விதிரா மெய்சிலி ராக்கை மோவா, அப்படியே உடம்பெல்லாம் விதிர் விதிர்த்து ஆடி திரிச்சு தடால்னு கத்தி பேராயிரம் உடையான் அப்படின்னு சொன்னாலாம். பேராயிரம் உடையான், 1000 பேர் யாருக்கு இருக்கோ அவன் தான் இதை பண்ணினான். பேர்த்தேயும் காரார் திருமேனி. ஒருத்தர் சொல்றதுன்னா பேரை சொல்லி உருவத்தை சொல்லணும். 1000 பேர் இருக்கு, நான் எந்த பேரை சொல்லுவேன்? இப்படி வச்சுக்கோ, 1000 பேர் யாருக்கு இருக்கோ அவன் தான் இதை பண்ணான். இருக்கிறதுல கருத்த திருமேனி யாரோ அவன் தான் இதை பண்ணான். காரார் திருமேனி கையதுவும் சீரார் வலம்புரியே, கையில எப்பயுமே இந்த வலம்புரி சங்கொண்டு அழகா வச்சுக்கிட்டு இருப்பான், அவன் தான் இதை பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு கூறார் வேர்க்கண்ணீர் உமக்கரிய கூறுகேனோ. இன்னும் உனக்கு வேணும்னா இன்னும் கண்டென்ட் கொடுக்குறேன் கேட்டுக்கோ. ஆறால் இலங்கை பொடி பொடியாய் விழுந்தது, ஆறாலே கண்மாரி காத்ததுதான். மழை பெய்ஞ்ச போது மழை பெய்த போது அந்த கல்லை தூக்கி பிடிச்சு காப்பாத்தினானே, ஒரு மலையை தூக்கி பிடிச்சு காப்பாத்தின சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவன் தான். கோவர்தனகிரியை தூக்கின கண்ணன் தான். ஆறால் இலங்கை பொடி பொடியாய் விழுந்தது, ஆறாலே கண்மாரி காத்ததுதான். ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது, அவன் காண்மின் மகளை தீரா நோய் செய்தான் அப்படின்னு. இது அப்படியே திருமங்கை ஆழ்வாரோட பாசம். அது அப்படியே எடுத்து ரொம்ப அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல பொருந்தி வரும் அது. அந்த மாதிரி அவ கட்டேறி இந்த குறியெல்லாம் சொல்லி முடிச்சு இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க தாயார் வந்து மருந்து இதுக்கு என்னன்னு கேட்பா. நோய்க்கான காரணம் தெரிஞ்ச உடனே மருந்து கேட்பா. மருந்து வந்து இதுக்கு வந்து ரொம்ப வினோதமான நோய் இது, மருந்தும் பொருளும் அமுதமும் தானே அப்படின்னுடுவா. மருந்தும் பொருளும் அமுதமும், மருந்து காரணம், அது தீர்க்கக்கூடிய நிலை எல்லாமே இவன் தான். இந்த நோய் வந்து ஸ்ரீதரன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன்னு ஆண்டாள் சொல்லியிருப்பா. அந்த அதையே சொல்லுவாங்க அப்படியே. இந்த நோய் வந்து ஸ்ரீதரன் என்பதோர் தோணி பெறாது உற்ற நோய், அலங்காரத்தால் வரும் ஆயர் பிள்ளை செய்த நோய். இந்த மாதிரி எல்லாம் திவ்ய பிரபந்தத்துல இருந்து அப்படியே வரிகள் எல்லாம் எடுத்துட்டு இந்த நோய் வந்து சின்மொழி நோயோ கழிபெரும் தெய்வம், இது நம்மாழ்வாருடைய திருவிருத்தம், அதுல இருந்து எடுத்து சொல்லி இந்நோய் இன்னதென்று கண்டறியவே முடியாது. இந்த நோய்க்கு விசேஷம் என்னன்னா, நோய்க்கு எது காரணமோ அதுவே தான் இதுக்கு மருந்து. இதுக்கு தனியா மருந்தே கிடையாது. நோய்க்கு எது காரணமோ அந்த நோய்க்கு காரணமே இதுக்கு மருந்தாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆரம்பிச்சு தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும், இது வந்து இதெல்லாம் திருவிருத்தத்துல இதே மாதிரி ஒரு காட்சி வரும். அதுல இருந்து இந்த பாசனங்கள் எடுத்துப்பாங்க. நீ எதான பண்ணணும்னா ஒரு துளசி செடியினுடைய ஒரு கொழுந்து, அதுல இருந்து ஒரே ஒரு தார் வேரடி மண்ணாயினும் கொண்ட சூட்டத்தனியும், அதையான கொண்டு வந்து சூட்டத்தனியும். ஆண்டாள் வந்து தான் தரிக்க முடியாம விழுந்த போது தோழிகள் கிட்டலாம் இதை கொடுத்தீங்கன்னா நான் தரிப்பேன்னு ஒரு பதிகம் முழுக்க சொல்லுவா. அதுல வந்து பெருமான் அறையில் பீதக வண்ணவாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரேம்பா, அதெல்லாம் எடுத்துப்பாங்க. குழலின் துளைவாய் நீர் கொண்டு குளிரமுகத்து தடவீரேன்னு சொல்லியிருப்பா. அவன் ஊதின அந்த குழல்ல அவனோட எச்சில் கொஞ்சம் படிந்திருக்குமே, அது அப்படியே வழித்து கொண்டு வந்து என் முகத்துல தடந்தீங்கன்னா சரியாயிடும். அவன் மார்பணிந்த வனமாலை என் நெஞ்சில் கொண்டு புரட்டீரே, இந்த மாதிரி அதெல்லாத்தையும் எடுத்துப்பாங்க இந்த இடத்துல. ஸோ ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார் எல்லாரையும் எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணி அந்த நாயிகா பாவத்துல பாடினவங்க எல்லாரையும் கோட் பண்ணி இதுதான் மருந்து, இதை விட சித்தௌஷதம் ஒன்று சொல்லுகிறேன்னு வைஷ்ணவத்தினுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. பெருமானை அடைவது ஒண்ணு, அதை விட இன்னும் சீக்கிரமா பலிக்கக்கூடியது, சித்த ஔஷதம் உடனே பலிக்கக்கூடியது எதுன்னா ஆச்சாரியர்களை அடைவது. நீ நேரா இவளை கூட்டிக்கிட்டு ஆழ்வார் திருநகரிக்கு போயிடு, தாமிரபரணி தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து தெளி, திருப்புலி ஆழ்வான் திருஅடியில இவளை போட்டு வை, செவி குளிர ஸ்ரீபராங்குசம்னு அவ காதுல ஆழ்வாரோட பேரை சொல்லு, அதெல்லாம் பண்ணினா தீரும். 8 எழுத்து விளைந்த திருவாலி திருநகரி, அங்கதான் அஷ்டாட்சர உபதேசம் திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சு. இந்த திருவாலி தலத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அந்த அந்த அரசடி, அங்க ஒரு அரசமரம் இருக்கும், இந்த அரசடி நிழலில் இவளை இட்டு வைங்க, அந்த மண் எடுத்து தெளிங்க, அவ செவி குளிர ஸ்ரீபரகாலன் சொட்டைவேல் நம்பி பரகாலன் என்று கூறத்தனியும். இது ஆச்சாரிய நிஷ்டைக்குன்னு சொல்ற அந்த ரொம்ப ஒரு பயங்கர உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போறது. அதுல கொண்டு போய் விட்டீங்கன்னா அடியார்களோடையும் ஆச்சாரியர்களோடும் இருந்தால் தீரும். இது எப்படின்னா படிப்படியா முதல்ல வந்துட்டு ரொம்ப பேசிக்கா சொல்லிட்டு அவங்கள அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து ஆச்சாரிய பரமா கொண்டு போய் அங்க வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க உபதேசம் பண்ணுவாங்க, அங்கதான் இது தீரும். இந்த நோய்க்கு வேற மருந்து கிடையாதுன்னுட்டு அதுல பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றொருவரும் இந்நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை, இது பிறவி என்னும் முற்ற நோய்க்கு மருந்தே கிடையாது, பிறப்பிறப்பிலேருந்து நீங்கணும்னா அதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தாயார் வந்து இவன் தான் இத்தனை கோயில்கள்ல இவ்வளவு திருநாமத்துல இருக்கானே,
யார் இதை செய்தவன், அவனை நான் எப்படி பார்க்கிறதுன்னும் போது வைணவ சமயத்தினுடைய முக்கிய தலங்களாக இருக்கக்கூடிய 3 தலங்கள், அந்த திருமலை, வடக்கு வீடுன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் மலை, தெற்கு வீடுன்னு சொல்லக்கூடிய அழகர் கோயில், அழகர் மலை, 3ஆவதாக திருமலை, இது சிறுவரங்கம். அதனால முதல்ல அழகர் பேர்ல ஒரு பாட்டு பாடி அதுக்கு ஒரு குறியிடுதல், அதுதான் அந்த முத்துக்குறிங்கிறது. முத்து பரப்பின ஒரு தட்டுல குறி போட்டு இந்த ஆண்டாளும் அதை பண்ணியிருப்பாங்க. ஒரு பதிகம் முழுக்கவும் தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார், வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார், பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் கூடிடு கூடலேன்னு சங்க இலக்கிய மரபு. தலைவனை பிரிந்து வாடி இருக்கக்கூடிய ஒரு தலைவி நெய்தல் திணையில பாடுவா. அப்ப கடற்கரை ஓரத்துல இருக்கிற மண்ணுல அந்த கூடல் தெய்வம்னு சொல்லக்கூடிய காதல் சேர்த்து வைக்கக்கூடிய தெய்வத்தை ஒரு மண்டலம் வரைஞ்சு ஆவாகனம் பண்ணுவா. அதுல கண்ணை மூடிக்கிட்டு அவ வட்டம் வரைவா. அந்த வட்டம் கூடி வந்ததுன்னா அவளை பிரிந்து போன கணவனும் வந்துடுவான். கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வட்டம் வரைஞ்சு, இது வந்து சங்க இலக்கியத்திலே உண்டு. நிறைய பாடல்கள்ல அவங்க கூடல் இழைத்தல்ங்கிற ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. கூடல் தெய்வத்தை அழைத்து கூடி வரணும், இந்த காதல் கூடி வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வட்டம் இழைப்பது. அதைத்தான் இந்த குறத்தி செஞ்சு பாப்பா. முத்து குறிப்பா இருக்கிறது அதுதான். அந்த படிக்கு ஆண்டாள் சொன்ன அதே மரபுல இவங்களும் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார், பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் கூடிடு கூடலேன்னு வேண்டி கூடல் இழைத்து பார்ப்பாங்க. அந்த கூடல் கூடாமல் போயிடும். அப்புறம் வடக்கு வீடான திருவேங்கடமுடையானோட பெருமைகள் எல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு பாசுரம், அந்த பாட்டை பாடி அபிநயம் பண்ணி அது முழுக்க வந்து அப்பன் அப்பன்னு முடியும். அழகருடைய பாசுரம் முழுக்க அழகன் அழகன்னு முடியும். செந்தாமரை தாழ் அழகன், செம்பொன்னாடை உடை அழகன், திருமார்பும் புரிநூலும் சிறந்த அழகன், இப்படி முழுக்க அவருடைய திருமேனி வர்ணனை. அப்பனுக்கு வந்து கடவானை மூலம் என காத்தருளும் என்னப்பன். இவர் கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிட்ட போது வந்தவர். காசினியில் வரம் தரும் கருடகிரி அப்பன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்து அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்னப்பன், இப்படி எல்லாம் சொல்லி வடமலை தனில் இருக்கும் அந்த வேங்கடவன் பேர்ல சொல்லி அவருக்கு கூடல் இழைக்கிறேன்னு இழைத்து பார்த்து அதுவும் கூடாமல் போனதுக்கு அப்புறமா தென்னாடும் வடநாடும் தொடர்நின்ற திருவாளன் திருப்பதின்னு ஸ்ரீரங்கத்துக்கு ஆழ்வார் பாசுரம். அதை எடுத்து சொல்லி தெற்கு வீடும் வடக்கு வீடும் கூடாமல் போச்சு, ஸ்ரீரங்கம் கூடுதான்னு பார்க்கலாம்னு சொல்லி ரங்கநாத பெருமாளுக்கான கொண்டாட்டங்கள் எல்லாம் சொல்லி அவரோட கூடல் இழைத்து பார்க்கும்போது அது கூடிடும். அப்ப எழுந்து நின்று அது அணியரங்கேச பெருமாள், அழகிய மனவாளனான அணியரங்கேச பெருமாளும் நம் ஸ்ரீரங்க நாச்சியாரும் கூடினார்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி, அப்போ வந்து நீ கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுடணும்னு சொன்னதுனால இது முழுக்க அந்த தலைமகளா தாயார் பாவனையில யார் இருப்பான்னா அரையர்கள் யாரும் நடிக்க மாட்டாங்க. பெருமாளாவோ தாயாராவோ யாரும் நடிக்க மாட்டாங்க. பெருமாள் எதிர்க்க நிற்பார், ரங்கநாதர் இருப்பார். தாயாரா இவங்க யாரும் எடுக்க முடியாது இல்லையா? அதனால அன்னைக்கு தாயார் சன்னதில இருந்து ஒரு புடவை வரும், தாயார் உடுத்தின ஒரு பட்டு புடவை. அதை வந்து கொசவ மாதிரி மடிச்சு அதுல ஒரு மாலை சுத்தி அதையே தாயாரா காமிச்சு பேசுவாங்க. அது அங்க போட்டு வச்சிருப்பாங்க. தாயார் அங்கதான் கிடப்பாத மயங்கி விழுந்திருக்காளே காமிச்சு பேசிட்டு கடைசியா அந்த பெண் ரங்கநாதன் கொண்டு போய் விட்டுடுன்னு இவ சொன்னதுனால அந்த தாயாரா பண்ணின அரையர் மயங்கி விழுந்த பெண்ணை தூக்குற மாதிரி அந்த 2 கையில அந்த புடவையை அப்படி முடிப்பை தூக்கிக்கிட்டு மெதுவா நடந்து போய் அங்க மண்டபத்துல இருக்கிற ரங்கநாதன் முன்னாடி படியில அந்த புடவையை கிடத்திட்டு திருப்பி இங்க வந்து நின்று ஒரு பாடு அழுதுட்டு போவா. அவ வந்து ஒன்னொன்னா சொல்லுவா. அதாவது என் பெண்ணினுடைய மாந்தளிர் மேனியும் பொன்னிறமாய் போக, நீரோ குன்றாடும் கொழுமுகில் போல், குறைகடல் போல், குவளைகள் போல், நின்றாடு கனமகில் போல், மேனி நிறம் வந்து நீல நிறமாக இருக்க கடவதோ, தென்னரங்கரே உரையீர் நீரே. அப்புறம் வந்து இவளுக்கு வந்து கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள், பட்ட போது ஒருபோது அறியாள், எப்ப தூங்கணும் எப்ப எழுந்திருக்கணும்னே தெரியாது. அப்படி தெரியாம அவ கஷ்டப்படும் போது நீர் வந்து ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் என்றும் துயில மறந்த வேந்தே என்றும் பாடும்படியாய் துயில் கொள்வது முறையோ, அணியரங்கரே உரையீர் முறையோ, இந்த மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் அவ நிறம் மாறி போனது, நேரம் இல்லாம தூங்குறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒன்னொன்னா சொல்லி இவள் மென்மலர் பள்ளி வெம்பள்ளி ஆலோ என்று படுக்கையும் பொருந்தாது இருக்கு. அவளுக்கு பூவுல இழைத்த கட்டில் கூட நெருப்பு மாதிரி வெம்பள்ளியா வெம்மை பொருந்திய கட்டிலா இருக்க. அவளுக்கு இருக்க நீர் வந்து மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடப்பது முறையோ, இந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி படுக்கை பொருந்துதே, நிறம் உங்களுக்கு மாறலையே, தூக்கம் உங்களுக்கு வருதே, எப்படி வருதுன்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுட்டு ஊரெல்லாம் தென்றல் வந்து உள்ளம் குளிர பள்ளி கொள்ளும் தென்னரங்கர் பாவமும் பழியும் பாரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தை சொல்லிட்டு அழுது முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி பூர்த்தி பண்ணுவாங்க. இது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சாக்கா இது ஒரு 1.5-2 மணி நேரம் இதுவும் போகும். பகல் பத்துல மேஜரா இருக்கும். ராப்பத்துல 7ஆம் திருநாள் ஸ்ரீரங்கத்தினுடைய பாசுரம், கங்குலும் பகலும் பாசுரம், திருவாய்மொழி பாசுல 7ஆம் திருவாய்மொழியில 2ஆம் பத்து. அந்த பாசுரத்துல அவுணனிடல் கீண்ட அப்படின்னு ஒரு வரி வரும். சோ அவுணன் உடல் கீண்ட அந்த இடத்த அங்க வந்து நிப்பாட்டிடுவாங்க. அரக்கனுடைய உடலை கிழித்தது அந்த நரசிம்ம அவதாரத்தை அன்னைக்கு பண்ணி காட்டுவாங்க.
அப்ப அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல ஒரு தூணையே தூணா எடுத்துப்பாங்க. ஓ. ஒரு அரையர் பின்னாடி நிப்பார். அன்னைக்கு இருக்கிற ஒரு குழந்தைய பிரகலாதனா கூப்பிட்டுப்பாங்க. டயலாக் அந்த குழந்தைக்கு சொல்ல அதை சொல்லுவாங்க. அப்படி அதை ஓங்கி அடிக்கிற மாதிரி அடிச்சு அங்க இருந்து அவர் குதிச்சு வரா மாதிரி முழுக்க நரசிம்மாவதாரத்தை அங்க இது ஒண்ணுதான். ரெண்டாங்கால் அரையர் சேவைங்கிறது நாடகம் இது ஒண்ணுதான். மீதி வாமனாவதாரம், கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், முத்துக்குரி, அமிர்தமந்தனம் இதெல்லாம் முன்னாடி. பச்சை மாமலை போல் மேனி பாசுரத்தன்னைக்கு திருவாராதனம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அன்னைக்கு ரெண்டாங்காலம் திருவாராதனம். அதுல பச்சை மாமலை போல் மேனி ரொம்ப முக்கியமான பாசுரம். அவருக்கே திருமாலைன்னு சொல்லப்படுற அந்த பதிகம் அது காவலில் புலனை வைத்துன்னு தொடங்கும். பச்சை மாமலை போல் மேனி பாப்புலர் ஆயிடுச்சு. முதல் பாசுரம் காவலில் புலனை வைத்துன்னு ஆரம்பிக்கும். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்துன்னு வரும். அதுல 5வது 6வது பாசுரத்துல அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்கின்றேனேன்னு ஆழ்வார் அழுதிருப்பார். திருவரங்கம் பெருமானுக்கு தொண்டு செய்யாமல் என் காலத்தை நான் வீணா போக்குறேனேன்னு ஆழ்வார் அழுவார். அந்த இடத்துல நிறுத்திட்டு அரங்கனாருக்கு ஆட்செய்வது எவ்வண்ணம் என்றால் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல ஒரு ஃபுல் டேவோட ஸ்கெட்யூல் கார்த்தால விஸ்வரூபத்துல ஆரம்பிச்சு ராத்திரி அர்த்தஜாம முடிய அன்னைக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதை முழுக்க நடிச்சு காமிப்பாங்க. அந்த கார்த்தால குதிரை எல்லாமே அதை முழுக்க அந்த ஸ்கெட்யூல்ல நடிச்சு காமிப்பாங்க. அதுக்கு தாளத்தை அந்த வட்டிலா வச்சுப்பாங்க. திருவாராதனம் பண்ணும்போது 5 கிண்ணம் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த தாளத்தையே ஒரு 5 தாளத்தை இப்படி பக்கத்துல வச்சுப்பாங்க. அன்னைக்கு மக்கள் துளசி, நைவேத்தியத்துக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், பூ இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. வாங்கிக்கிட்டு முழுக்க ரங்கநாதருக்கு காத்தாலேருந்து விஸ்வரூபத்துல திருப்பலி எழுச்சியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சேவையா பண்ணி மத்தியானம் திற போடுற வரைக்கும் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ரங்கநாதரோட ஒரு மாலை, அந்த மாலை தான் பெருமாள். அந்த மாலையை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த மாலையை காமிச்சு அவருக்கே எல்லா உபச்சாரம் எல்லாம் பண்றது எல்லாம் பண்ணி முடிச்சு மத்தியானம் திற போடுற வரைக்கும் போய் அப்ப என்ன பண்ணுவாங்க, நேரா ரங்கநாதர் இருக்கிற மண்டபம் கிட்ட போயிட்டு திரையை போடுற மாதிரி ஒரு பாவனையில இப்படி கையை எடுத்து திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு அரையர் என்ன பண்ணுவாரு, அப்பா கார்த்தாலேருந்து காரியக்கிரமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓரமா உட்கார்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு அரையர் அங்கேருந்து இந்த மாதிரி தேசாந்திரி ஸ்ரீ வைஷ்ணவன் ரொம்ப தூரத்துல இருந்து பெரிய பெருமாளை சேவிக்கிற ஆர்வத்துல வந்தேன், திரை போட்டாச்சே கொஞ்சம் தரிசனம் பண்ணி வைக்கணும், சேவை பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்கும் போது அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு சேவை பண்ணி வைக்க முடியுமா, பெரிய கோயில்லாம் கிரமம் இல்லையா, நீ போயிட்டு அப்புறம் வரும் அப்படிம்பார். இவர் இப்படி தலையை குனிஞ்சிட்டு இப்படி வந்துட்டு இடுப்புல இருந்து ஒரு 10 ரூபா காசு எடுத்துக்கிட்டு தூணை சுத்திக்கிட்டு இந்த பக்கமா போயிட்டு கொஞ்சம் கிருப பண்ணி கைங்க சேவை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு இப்படி சொல்லும் போது வாங்க 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 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இல்லாம என்ன பெருமாள் அப்படின்னு அவர் அதை ஸ்வீகரிக்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையும் அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. சொல்லி திரைய தலைசா மாதிரி பண்ணி பெருமாள் சேவிச்சுக்கோங்க, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இல்லாம என்ன பெரிய பெருமாள்னு அவர் சேவை எல்லாம் பண்ணி வைக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி ராத்திரி அர்த்தஜாம வரைக்கும் பண்ணி பூர்த்தி பண்றது. இப்படிதான், அதாவது ஸ்ரீரங்கத்துல அரங்கனார் காட்சி செய்து கொண்டுதான் அத்தனை பேரும் இருக்காங்க. கார்த்தாலேந்து ராத்திரி மட்டும் கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர், அரையர், அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாம் காரியக்கிரமம் இருக்குன்னா ஊர் மக்களும் சும்மா இல்ல, ஓடி ஓடி ரங்கநாதரை பாக்குறதே கைங்கரியமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 6 காலமும் திருவாராதனம் நடக்குதுன்னா எல்லா கால திருவாராதனத்திலயும் இருப்பாங்க. ஒரு மாசத்துல ஒரு 7-8 திருமஞ்சனம் நடக்குதுன்னா அத்தனை திருமஞ்சனத்தையும் தரிசனம் பண்ணுவாங்க. புறப்பாடு நடக்குதுன்னா அந்த புறப்பாடுக்கு வந்துருவாங்க. இவங்க கார்த்தால விஸ்வரூபத்திலயும் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 10 மணிக்கு திருமஞ்சனம் ஆகுதுன்னா அதுக்கும் வந்திருப்பாங்க. எப்ப நடுவில் வீட்டுக்கு போனாங்க, என்ன சமையல் பண்ணினாங்க, எப்ப மீண்டு வந்தாங்க, இது எதையுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஓடி 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 அத்தனை கைங்கரியத்தையும் பார்த்து இதுவே காரியமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அரங்கனார் காட்சி செய்யறதுன்னா இதுவும் சேர்த்து தான். அவருக்கு மங்களாசாசனம் பண்றதே ஆட்சியை திருத்தல்ங்கிற அளவுல அவ்வளவு பேரும் அதுல ஈடுபட்டு இருப்பாங்க. அந்தபடிக்கு விடாமல் கார்த்தாலேருந்து ராத்திரி மட்டும் காரியங்கள் அது எல்லாத்துலயும் அவங்க கலந்துகிட்டாங்க. அரங்கனார் காட்சி செய்யறது இதுதான் அப்படின்னு ஒரு 7-8 நாட்கள் 6-7 நாட்கள் இந்த 2ஆம் காலம்னு சொல்லப்படுற நாடகங்களையும் முழுக்க நடிச்சு காமித்து இது 22 நாள் அனுபவம் ஒருவேளை வாய்ப்பு இருந்து கிடைத்து பக்கத்துல இருந்து பார்த்து முடிச்சோம்னா அரங்கனார் காட்சி செய்யணுங்கிற எண்ணம் வந்துடுமோங்கிற அளவுல ஒரு ஸ்கீம் மாதிரி இதை ஏற்படுத்தி அதுவும் ரொம்ப அழகா மார்கழி மாசத்துல இதை வைத்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கிலேருந்து ஆரம்பித்து ஆழ்வார்க்காகத்தான் இறங்கி வராருன்னு கணக்கு. அதனால்தான் எல்லா கோயிலுமே வைகுண்ட துவாரம் திறக்கும் போது எதிர்க்க நம்மாழ்வார் இருப்பார். அவர் இருந்து வரவேற்பார் பெருமாள். ஏன்னா அவருக்காகத்தான் வைகுண்டத்தை விட்டு பெருமாள் 10 நாள் இறங்கி வர்றார். வைகுண்டம்ங்கிற அந்த உயர்ந்த இடத்துல இருந்து அவர் இறங்கி வர்றது ஆழ்வாருடைய தமிழ் கேட்கறதுக்கு, நம்மாழ்வாருக்காகவே ஏற்பட்டது அந்த உற்சவம். அவர் தமிழ் கேட்கறதுக்காக மேல இருந்து இறங்கி வர்றார். அதனால ஸ்ரீரங்கத்துல ஆழ்வார் தமிழ் செய்த மாறன் அவர் தான். அதனால நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்துல இதை தொடங்கி வைத்தவர் திருமங்கை ஆழ்வாருங்கிறதுனால அவரும் இதை நிர்வாகம் பண்ணி ஏற்படுத்தினது ராமானுஜருங்கிறதுனால வைகுண்ட வாசலுக்கு வெளியில இந்த 3 பேருமே இருப்பாங்க. நடுவுல நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர் 3 பேர் இருந்து வரவேற்பாங்க. பெரும்பான்மை கோயில்கள்ல நம்மாழ்வார் மட்டும் எழுந்தருளி பெருமாளை வரவேற்பார். வைகுண்ட வாசல் வழியா அவர் இறங்கி வந்து ராப்பத்துக்குன்னு ஏற்பட்டிருக்கிற மண்டபம் எதுவோ அந்த மண்டபத்துல அவர் எழுந்தருளி எதிர மீதி எல்லா அடியார்களோடையும் நம்மாழ்வார் எழுந்தருளி பெரும்பான்மை கோயில்கள்ல கார்த்தால முதல் பாசுரத்தை தொடங்கிடுவாங்க. முதல் பாசுரம் தொடங்கிட்டு கலைஞ்சிருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தரிசனம், வைகுண்ட ஏகாதசி கூட்டம் எல்லாம் இருக்கும். ராத்திரி திருப்பி ஒரு 7-8 மணி போல மீதி கோயில்கள் எல்லாம் வந்திருந்து மீதி இருக்கிற பாசுரங்களை முழுக்க பாடி ஒரு முதல் 10
முதல் 10ன்னு சொல்லக்கூடிய 100 பாசுரங்கள் அதை பூர்த்தியா விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கத்திலயும் அதே மாதிரி சாயங்காலம் நான் எங்க ஒரு 7 மணி போல அதை அனுபவிச்சிருக்கேன் மன்னார்குடியில. இது ராத்திரிக்கு அப்புறமா நடக்கிறதுனால இது ராப்பத்து. இது ஸ்ரீரங்கத்துல இப்படி நடந்துட்டு வந்து 8ஆம் திருநாள் ஸ்ரீரங்கத்துல இந்த திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடக்கும். அது வேற ஏதான நாள்ல நடந்திருக்கணும், அது கொண்டாந்து இங்க எப்படியோ ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ உற்சவத்துக்கு அதுக்கு மேஜரா வேடுபரிங்கிறது திருமங்கை ஆழ்வார் திருமாலை வேடுவனாய் போய் பறித்து கொண்ட நிலைமை. வேட்டையாட போன பெருமாள் குதிரை வாகனத்துல போறார், கல்யாணம் பண்ணிட்டு போறாருன்னு கணக்கு. அப்ப திருமங்கை ஆழ்வார் கள்ளர், அவர் பெருமானை திருடி அவர்கிட்ட இருந்து இருந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளை கொண்டாருன்னு புராணம் சொல்லுது. அப்படி பண்ண போன போது திருமங்கை ஆழ்வாரை தடுத்தாட்கொள்ளணும்ட்டு தான் பெருமாள் அதை ஒரு திருவிளையாடலா பண்றார். அப்போ அவர் கூட்டத்தோட போய் அவரை வழிமறித்து கொள்ளை கொண்ட போது ஆபரணங்கள் எல்லாத்தையும் வாங்கிடுறார். கால் விரல் அணிந்திருந்த மெட்டியை மட்டும் களைய முடியல. அப்போ நீ ஏதோ மந்திரம் பண்ணி இதை கட்டிட்டேன்னு திருமங்கை ஆழ்வார் சொன்ன போது, ஆமா மந்திரம் தான், நான் உனக்கு சொல்றேன்னு கூப்பிட்டு திருவடியை தொடரும் சரணாகதி கூப்பிட்டு அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் என்றும், வாளை காட்டி மிரட்டியே அவர் மந்திரம் கொண்டாருன்னு சொல்லுவாங்க. சொல்றியா இல்லையான்னு மிரட்டி அந்த மந்திரத்தை வாங்கிட்டாராம், இப்படியும் உபதேசம் வாங்கினாருன்னு சொல்லப்படுது. அவருடைய வலது காதுல இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்ல அப்பதான் வாடினேன் வாடி வடங்கினேன்னு சொல்ற அந்த முதல் பாசுரம், பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன்னு நாராயணாயன்னு அந்த பதிகத்தை சொல்றார். அது ஆரம்பித்து பல திவ்யதேசங்களுக்கெல்லாம் அவர் யாத்திரை போனாருன்னு அவருடைய சரித்திரம். மற்றைய பெரிய கோயில்கள் எல்லாத்துலயுமே பிரம்மோற்சவத்துல ஒரு நாள் குதிரவாகன தண்ணிக்கு இந்த வேடுபரி உற்சவத்தை வச்சுடுவாங்க. ஸ்ரீரங்கத்துல இதுல 8ஆம் திருநாள் வேடுபரி உற்சவம்னு ஒன்று ஏற்பட்டிருக்கு. 7ஆம் திருநாள் கைத்தல சேவைன்னு சொல்லி அன்னைக்குதான் ஸ்ரீரங்கம் பாசுரம். அதனால ஆழ்வார் வந்து அன்னைக்கு பராங்குஷ நாயகியா பெண் பாவனையில திருமங்கை நம்மாழ்வார் அன்னைக்கு பெண்ணா அலங்காரம் பண்ணிப்பார். நாயக்கியாக வெள்ளை புடவை உடுத்தி அந்த ஆண்டாள் மாதிரி கொண்டை தரித்து சீச்சூர்ண திலகம் எல்லாம் இட்டுட்டு கையில கிளியோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்மாழ்வார் எழுந்துருவார். அவர் கேட்டுக்கொண்டதன்படி பெருமாள் ஆஸ்தானத்திலேருந்து எழுந்து ஒரு 10 அடி நடப்பார். முன்னாடி வந்து அர்ச்சக சுவாமிகள் தூக்கி காமிப்பாங்க. ராப்பத்து மண்டபம் ஆழ்வார்கள் இருக்கிற ஒரு தளம், அதுல இருந்து ஒரு 10 அடி உயரத்துல ஒரு மண்டபத்துக்கு மேடைக்கு மேல பெருமாள் எழுந்தருள் இருப்பார். அந்த மேடை மேல இருக்கிற மண்டபத்தில இருந்து இறங்கி ஒரு 4-5 அடி வருவார். கீழே இருந்து ஆழ்வார் அதை பார்த்து தரிசனம் பண்ணிப்பார். ஸோ அதிகபட்சம் நம்பெருமாள் பண்ணக்கூடிய மரியாதைன்னா கைத்தல சேவை. கைத்தலத்துல நடந்து வந்து அவர் ஒருத்தருக்காக அவர் 2 அடி நடந்து வந்து நம்ம பார்த்தாருன்னா அதுதான் உச்சகட்டமான பகுமானம் நம்பெருமாள்டேருந்து கிடைக்கக்கூடியது. அதை திருமங்கை நம்மாழ்வாருக்கு அதை விசேஷமா அதை வைத்திருக்கிறார் 7ஆம் திருநாள் அன்னைக்கு. கடைசி நாள் மோக்ஷோத்சவம்ங்கிறதுனால நம்மாழ்வாருடைய மோட்சம் அதுதான் பூர்த்தி ஆகும். நம்மாழ்வார் திருவாய்மொழியே 9 நாள் 900 சொச்சம் பாசனம் ஆயிடும். 10ஆம் பத்துல இருந்து நம்மாழ்வாரோட திருவாய்மொழி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சீசனிங் ஆஃப் ஹிஸ் சோல். கடைசியா பெருமாளை போய் அவர் அடைகிறார். 10ஆம் பத்து தொடக்கத்திலிருந்து வழித்துணையாக வந்த பெருமாள் எல்லாம் பாடிக்கிட்டே போய் வழித்துணையாக வந்த பெருமாள் மார்கபந்துன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா 10ஆம் பத்து தொடக்கம் வந்து இங்கேயும் வழித்துணையாக 10ஆம் பத்து தொடக்கம் வந்து தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகக்கும் தோளு நான்குடை சுரிகுழர் கமல கண்கணிவாய் காளமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியேன்னு சொல்லி பாடுறார். திருமோகூர்ங்கிறது மதுரை பக்கத்துல இருக்கிற திவ்யதேசம். அங்க இருக்கிற பெருமாளுக்கு காளமேக பெருமாள்னு பேர். கூப்பிட்ட உடனே பெய்யற மழை மாறி அந்த பெருமாள், அவரை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு சொல்லி அவர் துணையோட போனார்னு ஒரு வைபவம் சொல்லப்படுது. அப்படி ஆரம்பித்து ஒரு 8 தலைப்புகள்ல 80 சொச்சம் பாட்டு பாடிடுவார். 9வது தலைப்பு சூழ்விசும் பனிமுகில்னு ஆரம்பித்து அர்ச்சிராதி கதின்னு சொல்லக்கூடிய வைணவர்கள் சொல்லக்கூடிய அந்த மோட்சத்துக்கு போற பாதை. அந்த பாதையில அவர் பார்த்த காட்சிகள் எல்லாம் வர்ணிச்சுக்கிட்டே போவார். சூழ்விசும் பனிமுகில் தூரிய முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு போவார். மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர், கலசங்கள் கொண்டு வந்தாங்க, காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர். அந்த ஒரு ஜீவான்மா மோட்சம் பெற்று வைகுண்டத்துக்கு போற வழியில எந்தெந்த தெய்வங்கள் வந்து எப்படி எப்படிலாம் அவர்களை வணங்கி அவருக்கு வழி பண்ணி அவரை கூட்டிகிட்டு போவாங்கங்கிறத முழுக்க பாடியிருப்பார். அதுல கடைசியில போய் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் அதை முடிப்பார். அங்க போய் முடிவில்லாத இன்பத்துல அந்த மண்டபத்துல திருமாமணி மண்டபத்துன்னே சொல்லிடுவார். அதனால ராப்பத்து நடக்கிற எல்லா மண்டபத்தையும் திருமாமணி மண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த மண்டபத்துல போய் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து அப்படின்னு அந்த அந்த அனுபவத்தை பாடுவார். இது 9ல. கடைசி 10ல போயிட்டார், பெருமாளை பார்த்துட்டார். பார்த்த உடனே அந்த எந்த பரம்பொருளை நினைச்சு ஏங்கி 900 சொச்சம் பாசுரங்கள் பாடினாரோ அதனுடைய நேரடி அனுபவத்தை பதிவு பண்ணுவார்.
அங்க இருந்தபடியே ஆரம்பித்து, முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் கருமாணிக்கமே, தாமரை கண் கருமாணிக்கமே, என் கல்வா, தனியேன் ஆறுயிரே, என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன். இத்தனை நாள் என்னை வந்து வந்து வழிகாட்டுறேன்னு சொன்னேன், வந்தேன், முகம் காய்ச்சேன், மறைஞ்சிட்டேன், இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி என்னை விட்டியே, இனி நான் போகலொட்டேன், ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே, ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையேன்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்து வந்து கடைசியில ஒரு இடத்துல அந்த வைஷ்ணவ சாரத்தை அப்படியே கொண்டு வந்து வைப்பாரு. திருவானை நின்னானை கண்டாய்பார். திரு ஆணைனா மகாலட்சுமி பேர்ல ஆணை, உன் பேர்ல ஆணை, உன் பேர்லயும் பிராட்டி பேர்லயும் சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி, உன்னை பிரித்து நான் இருக்கிறதுக்கு இல்லைன்னு அந்த கடைசி ஒரு 10 பாசுரங்கள் ரொம்ப இமோஷனலா பாடி பூர்த்தி பண்ணுவார். அதுலதான் கடைசியில முடிக்கும் போது, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே. அது ஒரு மாதிரி மெட்டாபிசிக்கலாலாம் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. உலகம், அதை தாண்டி உன்னுடைய நீங்கிற தத்துவம், அதுக்கப்புறம் ஞானம், இது எல்லாத்தையும் விட பெருசு என்னுடைய அவான்னுட்டார். சூழ்ந்த அதனில் பெரிய என் அவா அதார சூழ்ந்தாயேனா, என்ன உனக்குள்ள சேர்த்துக்கிட்டியே, என்னோட ஆசை உன் பேர்ல இருந்த காதல் வந்து உலகத்தை விட இதை விட அதை விட எல்லாத்த விட பெருசு, அதையும் சேர்த்து நீ என்ன உள்ள சேர்த்துக்கிட்டியே, அவாவர சூழ்ந்தாயே அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தோட அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோவன் அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாயில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு கடைசி பாசுரம். ஏன்னா முதல்ல தொடங்கும் போது உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிச்சிருப்பாரு. இது அந்தாதிங்கிறதுனால உடையவன் எவனவன் ஆரம்பிப்பார் இல்லையா, இது அந்தாதிங்கிறதுனால அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோவன் சொல் சந்தங்கள் ஆயிரத்து இவபத்தும் வல்லார் பிறந்தார் உயர்ந்தேன்னு முடியும். அதனால அது உயர்ந்தேங்கிற வார்த்தையிலேயே திருப்பி கொண்டாந்து முடிப்பார், அந்தாதியாக அது முடியும். அந்தபடிக்கு அவாவற்று வீடு பெற்ற அப்படின்னு விட்டார். எந்த ஆசையும் இனி இல்லை, உனக்குள்ள நான் ஏந்துட்டேங்கிற அளவுல போய் வீடு பேர் அடைந்த நிலையை சொல்லி முடிப்பார். இதுக்கு அந்த 80 பாசுரம் அரையர் பாடிடுவார். இந்த 90வது பாசுரத்துலேருந்து 81லேருந்து ஆரம்பிக்கும் போது நம்மாழ்வார்கிட்டேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் வரைக்கும் பட்டுல கீழே விரிப்பு போடுவாங்க. அதுல ஆழ்வார் கைத்தலத்துல எழுந்தருடுவார். அன்னைக்கு வந்து ஆழ்வாருக்கு ஆபரணம்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு இந்த ஜீவான்மா அது போய் பெருமாள்கிட்ட சேர்ற கதியில இருக்கிறதுனால வெறும் திருமண் காப்பு, ஒரே ஒரு துளசி மாலை, மெலீசா ஒரு துளசி மாலை, வெள்ளை வஸ்திரம், இவ்வளவுதான் உடுத்திப்பாரு. அர்ச்சகர்கள் அந்த ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சுவாமிகள் ஒரு 3 பேர் அவரை தூக்கிப்பாங்க. 2 பேர் பக்கத்துலயும் ஒருத்தர் மேலையுமா சாய்த்து கொண்டு அரையர் முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த சூழ்விசும் பனிமுகில்ங்கிற பாசுரத்தை முழுக்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே போவார். அப்ப சத்திரம் சாமரம், முன்னாடி தீபம், தீர்த்த விட்டுக்கிட்டே போறது, மணி அடித்து கொண்டு மோட்சத்துக்கு ஆழ்வார் போறார். திருமாமணி மண்டபம் தான் நம்பெருமாள் இருக்கிறார், அதுதான் வைகுண்டம். ஆழ்வார் இப்ப அந்த கதியில போறார். அந்த 10 பாசுரத்தை முழுக்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே போய் அந்த திருமாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு இடத்துல கொண்டு போய் அங்க திருமாமணி மண்டபத்துல சேர்த்துருவாங்க. கடைசி 10 பாசுரம் இந்த முனியே நான்முகனேன்னு ஆரம்பிக்கிற அந்த பரபிரம்மத்தினுடைய அனுபவத்துக்கு ஆழ்வார நேரா கொண்டு போய் பெருமாளுடைய திருவடிக்கு நடுவுல தலையை பதிச்சு சாச்சிருவாங்க. லிட்ரலா இது வந்து மற்ற கோயில்கள்ல ஒரு பாதி ராத்திரி போல ஆகும். ஸ்ரீரங்கத்துல இந்த 80 பாசுரம் முடிச்சுட்டு மறுநாள் விடியற் காத்தால 3-4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த கடைசி 20 பாசுரம் அவ்வளவு நேரம் ஆயிடும். அப்போ ஆரம்பிப்பாங்க. இல்ல அது அப்படியே விட்டுடுவாங்க. விட்டுட்டு அன்னைக்கு வந்து ஆழ்வார் மோட்சத்துக்கெல்லாம் போறதுனால 12,000 பட்சணங்கள்லாம் கண்டருளை பண்ணுவாங்க. அளவு கடகாம பெரிய பெரிய அளவுல பட்சணங்கள்லாம் பண்ணி ஆழ்வார் கண்டருளை பண்ணி, ஏன்னா அர்ச்சிராதி கதியில போறதாச்சு. அங்க போய் லிட்டரலா திருமேனி, ஆழ்வாரோட திருமேனியை பெருமாள் திருவடியில இப்படி சாட்சி வச்சிருவாங்க. அவர் நெத்தி பெருமாள் திருவடியில இருக்கும், இந்த சிகை அப்படியே படிய திருவடியில இருப்பார். அந்த முனியே நான்முகனை பாசுரம் ஆகும்போது அரையர்கள் பெருமாள் முன்னாடி நின்று அதை விண்ணப்பம் பண்ண 2 கூட நிறைய புதுசா திருத்தின திருத்துழை துளசி தளங்களை மேல சேர்த்து ஆழ்வாரம் மறைச்சிடுவாங்க. ஸோ அவர் சொன்னபடி அவாவற்று வீடு பெற்றன்றது அந்த இடத்துல ஆயிடும். முழுக்க சேர்ந்துட்டார், பெருமாள் திருவடியில மறைஞ்சுட்டார். ஆழ்வார் கிளம்பி போயாச்சு, அவருக்கு முடிஞ்சிருது. இப்ப நம்ம இடம் பிளாங்க் ஆயிடுது. நமக்கு இருந்த ஒரே ஸ்கோப் அவர் தான், அவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்றதுங்கிறதுனால அந்த கோயில் இருக்கிற இங்க மற்ற கோயில்கள் எல்லாம் எப்படின்னா அந்த கோஷ்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர் வந்து நின்று நமஸ்காரம் பண்ணி எழுந்து நான் இந்தேன்னு ஆரம்பிச்சு ஒரு பெரிய பிரமாணம் மாதிரி படிச்சு, இன்னென்ன காரணங்களால ஆழ்வாரை விட்டு நாங்க எப்படி இருக்க முடியும், அதனால எல்லா விதத்திலும் எங்கள் பேர்ல கருணை கொண்ட நீங்கள் நம்ம ஆழ்வாரை தந்தொருள வேணும்னு பிரார்த்திப்பாங்க. அப்போ அர்ச்சகர் பெருமாள் ஸ்தானத்துல இருந்து தந்தோம்னு சொல்லி தெர போட்டு அந்த திருத்தொழாயெல்லாம் களைஞ்சி ஆழ்வார் பெருமாள் பக்கத்துல எழுந்துருளை பண்ணி ஸ்ரீரங்கத்துல பெருமாள் என்னெல்லாம் இருந்ததோ மொத்தத்தையும் ஆழ்வார் கொடுத்துருவார். அவர் சாத்திக்கிட்டு இருந்த மாலை, முழு மாலை கொடுத்துருவார் ஆழ்வாருக்கு. நெத்தியில வச்சிருந்த கஸ்தூரி திலகம் அதை முழுக்க அப்படியே எடுத்து ஆழ்வாருடைய சீச்சூர்ணம் மாதிரி அதை நெத்தியில வச்சு அழுத்தி
பெருமாளுடைய எல்லா வரிசைகளையும் கொடுத்து அங்கிருந்து இப்போ புறப்பட்டு கீழே திருப்பி நமக்காக வருவார். அப்போ ஆழ்வார் விஷயமாக மதுர கவிகள்னு சொல்லி அவருடைய சிஷ்யர் பாடிய 11 பாசுரங்கள் அது முழுக்க ஆழ்வார் பெருமையை கொண்டாடும். என் குருநாதர் மாதிரி யார் இருக்கான்னு அவர் கொண்டாடுவார். மதுரகவி ஆழ்வார் பாடுவார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்னு ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுவார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண என்னப்பனில்னுவார். அவன் என் சுவாமி இல்ல, அவன் என் சுவாமி இல்ல, அவர் இல்ல. அது எதுக்கு சொன்னேன்னா கிருஷ்ணனுடைய அந்த சேஷ்டத்துக்கு சொன்னா ஆழ்வார் உடனே திரும்பி பார்ப்பாராம். வேற எதையும் சொல்லி கூப்பிட்டு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டார். கிருஷ்ணன் பண்ண அந்த யசோதையை எப்படி தாம்பு கயிறால கட்ட பார்த்தா அவன் எப்படி எல்லாம் வளர்ந்துகிட்டு போனா, எப்பேற்பட்டவன் தெரியுமா குழந்தைன்னு உடனே திரும்பி பார்ப்பாராம். சட்டுன்னு உடனே என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. கிருஷ்ணநாமத்தை சொன்னால எனக்கு ஒன்றும் ஆகாது, ஆழ்வார் தென்குருகூர் நம்பின்னு சொன்னா நாக்கள் அமுது ஊரும்லாம். இப்படி ஆரம்பிச்சு 11 பாசுரங்கள் அவரால் தான் எனக்கு வைகுண்டம்னு பாடியிருப்பார். அதை பாடிக்கிட்டே எழுந்தருளை பண்ணுவாங்க. திருப்பி வந்து யதாஸ்தானத்துல அவர் சேருவார். இந்த மாதிரி நடந்து முடியும். இப்படி எல்லா கோயில்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு உற்சவமா இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நேரம் மெய்சில் இருக்கும்படி அரையர் சேவை பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.